بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 3ஆம் தவணைக்குரிய பரீட்சையை சிறப்பான முறையில் எதிர்கொள்வதற்காக வேண்டி சில பாடங்களை மீட்டிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, 3ஆம் தவணை பரீட்சை மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய சாதாரண தர பரீட்சையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் அந்த பரீட்சைக்குமாகத்தான் இன்றைய வகுப்பை நீங்க எடுத்துக்கொண்டா நல்லம் என்று நான் கருதுகின்றேன். இருந்தாலும் பெரும்பாலான பாடசாலைகள்ல பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே அந்த 3ஆம் தவணையிலும் நீங்க சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள். ஏன்னா அந்த பெறுபேறுகளை வச்சுத்தான் இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுக்கு எத்தனை ஏ வரும், பி வரும், சி வரும் என்றெல்லாம் நீங்க உங்களை கணிக்க போறீங்க. அந்த அடிப்படையில் அரபி இலக்கிய பாடத்துல உங்களுக்கு 3ஆம் தவணையில சிறந்த புள்ளிகள் கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைய வகுப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல சில நேரம் உங்களோட ஸ்கூல்ல சரியா, அல்லது சரியா உங்களோட ஸ்கூல்ல அல்லது உங்களோட வலயத்துல அல்லது உங்களோட மாகாணத்தினூடாக ஏதாவது பேப்பர் நடந்து நீங்க எக்ஸாம் செஞ்சிருந்தா, சில நேரம் அப்படி சில மாணவர்கள் இன்றைய வகுப்புல கலந்து கொண்டிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா நீங்க உங்களோட பேப்பரை என் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது எல்லார்கிட்டையும், அந்த நம்பருக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் சென்ட் பண்ணினா, இப்ப சென்ட் பண்ணினாலும் மிச்சம் பிரயோசனம். ஏன்னா கொஞ்சம் அதை மற்ற மாணவர்களோடு அதில் வரக்கூடிய வினாக்களை கொஞ்சம் என்ன செய்யலாம், டிஸ்கஷன் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே, ஹைர். அது அப்போ ஓகே, ரைட். அப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்க அப்படி அனுப்பணுமென்றாலும் நல்ல இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ பொதுவாக எக்ஸாம் வினாத்தாள் வினா பத்திரம் இன்ஷா அல்லாஹ் எப்படி வரும் என்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். என்ன கட்டமைப்பில் கேள்விகள் வருது என்பது உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப நான் அது குறித்து மிக விரிவாக விளக்கமாக இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட். இருந்தாலும் அந்த எக்ஸாம் பேப்பர்ல சில இடங்கள்ல எங்களுக்கு என்ன செய்யலாம், பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில வழிகாட்டல்களை தந்தா நல்லம் என்று நான் யோசிக்கிறேன். ரைட். இப்ப கூட சிலபஸ்ல அரபிலக்கிய வரலாறு, ரைட், அரபிலக்கிய ரைட் வரலாறு இருக்கிறதானே, அந்த வரலாறுல 10ஆம் ஆண்டுல நீங்க ஜாஹிலியா காலம், அரபிலக்கியம் ஜாஹிலியா காலத்துல அல்லது இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலத்துல அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பாக 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்கன்னா. ரைட். 11ஆம் ஆண்டுல வந்த பிறகுதான் நுபுவத்துக்கு பின்னரான அரபிலக்கியம், உமையா கால அரபிலக்கியம், அப்பாசியர் கால அரபிலக்கியம், நவீன கால அரபிலக்கியம் என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் மிக முக்கியமான சில விஷயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்க படிச்ச வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள கவிஞர்கள் அல்லது அரபிலக்கிய அறிஞர்கள் என்று சொல்ல மேலும் இந்த ரெண்டு பேரோட பேர் என்ன செய்யணும், பாடமாகி கொள்ளணும்.
உமையா கால கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. அப்பாசியர் கால கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. நவீன கால அரபிலக்கிய அறிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. இவ்வாறாக நீங்க ரெண்டு பேருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கொண்டா மிச்சம் நல்ல. சஹாபாக்களில் கவிஞர்களாக காணப்பட்ட இருவரை குறிப்பிடுக. இவ்வாறாக நீங்க என்ன செய்யணும், ரெண்டு பேருடைய பேரை கட்டாயமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சில நேரம் அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அல்லது இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தா, உமையா காலத்தில அரபிலக்கியத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் 2 தருக. அல்லது அரபு மொழிக்கு உமையா கால ஆட்சியாளர்கள் வழங்கிய பங்களிப்பு 2 தருக. சரியா? அல்லது அரபு மொழி விருத்தி அடைந்தமைக்கு காரணமாக இருந்த விடயங்கள் 2ஐ குறிப்பிடுக. ரைட்? இவ்வாறு நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது இவ்விரண்டு விஷயங்களை பாடமாக்கி கொண்டா நல்ல. சரியா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்றை காட்டுறேன். வடமேல் மாகாண பேப்பர் ஒன்று இருக்குது. அதுல வந்திருக்கின்ற ஒரு வினாவை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் நாங்க என்ன எப்படி படிக்கணும் என்றது விளங்கும். ரைட். அதே போலதான் அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற பாடப்பரப்புல நீங்க சூறாக்களை படிச்சிருப்பீங்கன்னா, அந்த சூறாக்கள்ல சூரா அபசைடா 10 வசனங்கள், முத்தஸிருடைய 10 வசனங்கள், மஆரிஜுடைய 10 வசனங்கள், இஸ்ரால வரக்கூடிய 5 வசனங்கள் என்று 35 வசனங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப நீங்க தேர்ட் டேர்ம் எக்ஸாம் எப்படி போனாலும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இதுவரைக்கும் சூரத்துல் மஆரிஜ் எக்ஸாமுக்கு வந்ததும் இல்லை, ஃபைனல் எக்ஸாமுக்கு சூரத்துல் இஸ்ரா வந்ததும் இல்லை. அப்ப நான் அன்றைக்கு ஒரு செமினாருக்கு போய்த்திருந்த நேரம் சூரத்துல் இஸ்ரா வருமா அப்படி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ரைட். வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா வரும் என்று நான் சொன்னதுக்கு வரும், எக்ஸாம் பேப்பர்ல வருமா அது தெரியல, ஆனா சிலபஸ்ல உள்ள ஒரு சூறா. எனவே நீங்க இஸ்ரால வரக்கூடிய அந்த வசனங்களும் பெருசாகிக்கிற அப்ப வருமா அப்படியெல்லாம் சரியா நினைக்கப்பட வருமா வராதா அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸுக்கு உட்பட்ட ஒரு சூறா என்ற வகையில வர வாய்ப்பு உண்டு. ரைட். எனவே சில நேரம் உங்களோட டேர்ம் எக்ஸாம்லையும் ஆரிஜ் வரலாம், இஸ்ரா வரலாம், இல்லைங்கண்ணா. அப்ப நீங்க சில நேரம் இப்ப சில வளையத்தில் அல்லது பாடசாலையில பேப்பரை தயாரிக்கிற டீச்சரோ சேரோ உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கும் உங்களை தயார்படுத்துற முறையில சில நேரம் சில வினாக்களை தொகுத்து எடுக்கலாம். ஏன்னா ரைட். அந்த அடிப்படையில நீங்க இப்படி யோசிங்க. கடந்த 6-7 வருடங்களாக 2016 இருந்து 2024 23 வரங்காட்டியும் பாஸ் பேப்பரை வச்சுக்கொண்டு பாஸ் பேப்பர்ல என்ன சூறா வந்திருக்குது, என்ன சூறா வர இல்லை. ரைட். அப்ப என்ன சூறா வந்திருக்குது, என்ன சூறா வர இல்லை என்றதை பார்த்து கொண்டும் உங்களுக்கு அப்ப அதை வச்சும் என்ன செய்யலாம், சில சூறாக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். இப்ப நீங்க தேர்ட் டேர்ம் எக்ஸாம் தான் எழுத போறீங்க, இருந்தாலும் 10ஆம் ஆண்டு சிலபஸும் வராது என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனா புள்ளகள் ஏண்டா இப்ப நீங்க அரபிலக்கிணை பாடம் மட்டுமல்ல, வரலாறாக இருக்கலாம், தமிழ் பாடமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், எந்த பாடமாக இருந்தாலும் தேர்ட் டேர்ம் 11ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம் ஆண்டு வரக்குள்ள 10ஆம் ஆண்டு 1ஆம் அலகு 2ஆம் அலகு 3ஆம் அலகு என்றெல்லாம் எக்ஸாமுக்கு வருது. அதே போலதான் அரபிலக்கிணை பாடத்திலையும் நீங்க நினைக்கப்படாது 10ஆம் ஆண்டு வராது அப்படி நினைக்கப்படாது. இப்ப நான் அரபிலக்கிய வரலாற அந்த 4 கட்டங்களும் இங்கல 11ஆம் ஆண்டில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிங்கன்னு சொன்னா 10ஆம் ஆண்டு ஜாகிலியாக்கால சம்பந்தமே இல்லையா, அல்லது 10ஆம் ஆண்டுல அரபிலக்கிய உள்ளடக்கம் அரபிலக்கியத்தின் குறிக்கோள்கள் என்று வார பகுதியில படிக்க வேண்டிய அவசியமே இல்லையா என்ற எண்ணம் வரப்படாது. அதையும் நீங்க படிச்சிருக்கிறீங்க, பார்த்து கொண்டுதான் போகணும். இப்ப நான் சொல்ல வந்தது என்னென்றா, பாஸ் பேப்பரை வச்சுக்கொண்டு சில நேரம் நீங்க சில வினாக்களை முக்கியத்துவப்படுத்தி படிக்கலாம், சில சூறாக்களை. உதாரணமாக நான் சொன்ன மாதிரி சூரா அபஸ வந்திருக்குது, சூரத்துல் முத்தஸிர் 2 தடவைகள் ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருக்குது. எனவே உங்களோட பாடசாலையிட பாட ஆசிரியர் அல்லது வலயத்தினூடாக எடுக்கப்படுகின்ற அந்த வினாபத்திரத்துல அந்த வினாபத்திரத்தை தயாரிக்கின்றவர் யோசிக்கலாம், ஃபைனல் எக்ஸாம் உங்களை தயார்படுத்துவதற்காக வேண்டி 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல வராத சூறா, ஃபைனல் எக்ஸாமுக்கு வராத சூறா என்ற ஒரு சூறாவை எடுக்கலாம். அந்த வகையில நீங்க சூரத்து குரைஷ் அது வந்ததில்லை, இன்னும் சூரத்துல் கௌசர் நான் சொல்லிட்டே போறேன், நீங்க நோட் பண்ணிக்கொண்டே போங்க, கையில பேனே வச்சுக்கொள்ளுங்க, பக்கத்துல ஒரு நோட் புக் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நான் சொல்லிட்டு போய்த்திடுவேன், நீங்க நோட் பண்ணிக்கொண்டே போனா சரி. ரைட். சூரத்து குரைஷ் அது வந்ததில்லை எக்ஸாமுக்கு, ஃபைனல் எக்ஸாமுக்கு. ரைட். அதே போல சூரத்து அல் கௌசர்
இன்னா அத்தைனாக்கல் கௌசர் இன்னும் அந்த சூரா வந்தில்ல, இன்னும் வந்தில்ல. சூரத்து நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அந்த சூறாவும் இன்னும் வந்தது கிடையாது. சூரத்து அன்-நஸ்ர் வந்ததில்லை. ரைட். அதே போல சூரத்துல் ஃபலக் இன்னும் வந்ததில்லை. சரியா புள்ளஹர்? சூரத்துல் ஃபலக்கும் இன்னும் வர இல்லை. அதே மாதிரி ரைட் சூரத்து நாஸ் அந்த சூறாவும் வந்தது இல்லை. எனவே நீங்க இந்த 10ஆம் ஆண்டுல உள்ள இந்த சூறாக்களையும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் சூரத்துல் மஆரிஜ் எக்ஸாமுக்கு வந்தது கிடையாது, எனவே அதனையும் பாருங்க. அதே நேரம் சூரத்துல் இஸ்ரா அந்த 5 வசனங்கள் அதையும் பார்க்கணும். இப்ப நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கப்படாது. அதான் சொல்றது, கடைசி கட்டமாக கொண்டு இறுகி கொண்டு எப்படிடா பாடமாக்குற, சொல்லுக்கு பொருள் எப்படி பாடமாக்குற, வசனங்களுக்கான கருத்துக்களை எப்படி பாடமாக்குற, படிப்பினைகளை எப்படி ஞாபகத்தில் வச்சு கொள்றது, அதெல்லாம் இப்ப யோசிக்கப்படாது. சரியா? இப்ப தேர்ட் எக்ஸாம் வருது, இனியும் யோசிக்கப்படாதுன்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு 2 மாத காலம் இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் 69 நாட்கள் இருக்குது கிட்டத்தட்ட. சரியா? 69 68 நாட்கள் இருக்குது. அப்ப இந்த 68 நாட்களுக்குள்ளால இந்த 11ஆம் ஆண்டுல வந்திருக்கின்ற இந்த சூறாக்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் என்று சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருளை பாடமாக்கி, வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பெல்லாம் பாடமாக்கி, நீங்க உங்களோட மனசுல என்ன செஞ்சு கொள்ள பார்க்கணும், ஆழமாக பதிச்சு கொள்ள பார்க்கணும், பாடமாக்கணும். வசனங்களை ஓதி ஓதி பாடமாக்கணும், சொற்களுக்கான கருத்தை பாடமாக்கணும். சின்ன சின்ன வசனங்கள். சரியா? அபஸிட 10 வசனம், முத்தஸிருடைய 10 வசனம், மஆரிஜுடைய 10 வசனம். இஸ்ராலையும் அந்த வசனங்கள் பெருசா இருந்ததுக்கு அவ்வளவு பெரிய வசனங்கள் அல்ல. சரியா? ரைட். பாடமாக்கிட்டு தொழுகையிலையும் என்ன செய்யணும், ஓதி பார்க்கணும். தொழுகையிலையும் அழகா ஓதி பார்க்கணும். இவ்வாறு நீங்க குறிப்பிட்ட காலம் செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மறக்காது. அப்ப இது நான் இப்ப சொல்றது உங்களோட தேர்ட் டைம் எக்ஸாம் கஷ்டமா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கை கொடுக்கும். ரைட். இது சூறாக்கள். சூறாக்களை பொறுத்த மட்டும் புள்ளகள் அருளப்பட்ட பின்னணி ஒரு கட்டாய வினா. அப்ப கேள்வி என்ன எப்படி வரும் என்றது உங்களுக்கு தெரியும். என்ன சூறா வந்தாலும் அருளப்பட்ட பின்னணி கேட்டு வார. இப்ப சூரத்துல் இஸ்ராக்கு மட்டும்தான் அருளப்பட்ட பின்னணி என்று சொல்லி ஒன்றில்லாதது. மற்ற எல்லா சூறாக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில அருளப்பட்டமைக்கான காரணம் என்றோ அல்லது அருளப்பட்ட பின்னணி என்றோ ஏதோ ஒன்று புத்தகத்துல இருக்குது. தயவு செஞ்சு அதை படிங்க. அதை படிச்சா நீங்க சுவரா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. படிச்சு பாடமாக்கி கொண்டா ஞாபகத்துல வச்சுக்கொண்டா 4 மார்க்ஸ். பாடமாக்கணும் இல்ல, சரியா அதை விலங்கெடுத்து கொண்டா சரி. இன்ன பின்னணியில இன்ன சூறா அருளப்பட்டிக்குது அப்படி என்று. அதே போலதான் கட்டாயமா படிப்பினை வார. சரியா? படிப்பினைகளை குறிப்பிடுக என்று வந்தால் நீங்க 4 படிப்பினை எழுதணும். படிப்பினைகள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டால் 2 எழுதினா தாராளமா போதும். சொல்றது தெளிவா விளங்கணும். படிப்பினைகளை குறிப்பிடுகன்னா 4 எழுதணும். சரியா? ஏண்டா 20 மார்க்ஸ், 5 கேள்விகள் வரும். அப்போ ஒரு கேள்விக்கு 4. அப்போ ஒரு கேள்விக்கு 4 கொள்ள ஒரு படிப்பினை எழுதினா 1, 2 எழுதினா 2, 3 எழுதினா 3, 4 எழுதினா தான் 4. சரியா? படிப்பினைகள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டால் நீங்க 2 எழுதினா போதும். அந்த 2 படிப்பினைகளும் கூட எப்படி இருக்கணும் என்று சொன்னா மிக தெளிவாக இருக்கணும். சரியா? ஒற்றை வரியில 2 3 சொற்களை கொண்டதாக மாத்திரம் அந்த படிப்பினை எழுதிட்டு வர வாணும். ஏன்னா 4 மார்க்ஸ், ஒரு படிப்பினைக்கு 2. சரியா? வெறுமனே ஒரு 3 சொற்களை கொண்டு ஒரு படிப்பினை எழுதுறது பொருத்தமாக இருக்க மாட்டாது. சொல்ல வர விஷயத்த நீங்க என்ன படிப்பினைய சொல்ல போறீங்களோ அந்த படிப்பினைய 2 வரிகளை கொண்டதாக அமைத்துக் கொள்வது சிறந்தது. அப்படி இல்லாவிட்டா உங்களுக்கு படிப்பினை நிறைய தெரியும், ஆனா சின்ன சின்ன படிப்பினைகளாகத்தான் நீங்க பாடமாக்கி வச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா 2 படிப்பினைகளை ஒன்றாக இணைத்து ஒரு படிப்பினை எழுதுறது. விளங்கினா? அப்ப 4 படிப்பினை வார, ஆனா ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க பாயிண்ட்ஸ் வடிவத்துல தான் எழுத போறீங்க கீழிகளுக்கு. ரைட். அப்ப 2 படிப்பினைகளை ஒன்றாக இணைத்து நீங்க என்ன செய்யணும், 2 படிப்பினைகளை ஒன்றாக இணைத்து ஒரு படிப்பினை எழுதுறது. அடுத்தது இன்னும் 2 படிப்பினைகளை ஒன்றாக இணைத்து இன்னொரு படிப்பினை எழுதுற. இவ்வாறு எழுதக்கொள்ள உங்களுக்கு அங்க பூரணமான நிரப்பமான புள்ளிகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நீங்க இப்படி உதாரணமாக பொறுமையாக இருக்க வேண்டும். அண்டு மிக சுருக்கமாக நீங்க எழுதுனா சில நேரம் உங்களுக்கு அந்த 2 புள்ளிகளுக்கு பதிலாக 1 புள்ளி தான் கிடைக்க வாய்ப்புண்டு. எங்கட மார்க்ஸ் இப்படித்தான் எங்களை விளங்காம குறைஞ்சிட்டு போகும்.
சரியா? அப்ப அதனால நீங்க படிப்பினைகள் எழுதுகின்ற போது ரைட் கவனமாக எழுதணும். படிப்பினைகளை குறிப்பிடுகாண்டு அந்த எத்தனைன்னு கேட்டு வராம வந்த 4 குறைந்தபட்சம் எழுதணும். 2 கேட்டு வந்தா அந்த 2ஐயும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக எழுதணும். அது உண்டு. சரியா? அடுத்த புலகள் இந்த இலக்கிய நயம். இலக்கிய நயம் இதே மாதிரி தான். இலக்கிய நயத்தை குறிப்பிடுகாண்டு வந்தால் குறைந்தபட்சம் 4, இலக்கிய நய 2 குறிப்பிடுகண்டா 2 எழுதி கொண்டா போதும். இலக்கிய நயம் 2 குறிப்பிடுக அல்லது 4 குறிப்பிடுகன்னு வரக்கொள்ள நீங்க ஆரம்பமாக மனநமிட இலகுவான வசனங்கள், சொற்சுருக்கம், கருத்து செறிவு என்பதை விட ஆரம்பமாக நீங்க வந்து பாருங்க, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வரலாம், ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வரலாம் சூறாக்கள்ல. அது சரியா? அதே போல ஒரே எழுத்தில முடிவடைகிறதாக வசனங்கள் காணப்படலாம். உதாரணமாக சூரத்து நாஸ் எல்லாமே சீன் ஓசையில முடியுது. சரியா? அதே போல ரைட் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரலாம். ரைட், ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரலாம். ஒரு சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் வரலாம். ஒரு சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் வரலாம். ரைட். அதே போல சில சூறாக்கள்ல சில சட்டங்கள் காணப்படும். அந்த சட்டங்களை பேணி ஒதுகின்ற போது அழகான ஓசைநயம் ஒன்று அங்கு ஏற்படும். உதாரணமாக குல் அவுது பிரபின்னாஸ் மலிகின்னாஸ், சத்து செய்யப்பட்ட நூனை நாங்க ராகம் எடுத்து ஓதுகின்ற போது அங்கு ஒரு ராகம் ஒன்று, ஒரு சீரான ஓசைநயம் ஒன்று ஏற்படுறத அவதானிக்கலாம். அதே போல சூரத்துல் ஃபலக்ல மின் ஷர்ரி வமின் ஷர்ரி வமின் ஷர்ரி வமின் ஷர்ரி, ஆரம்ப வசனம் தவிர்ந்த ஏனைய எல்லா வசனங்கள்லையும் இஹ்ஃபாவுடைய சட்டம் வந்திருக்குது. இஹ்ஃபாவுடைய சட்டம் வந்தால் கட்டாயமாக ராகம் எடுத்து ஓத வேண்டும். அப்ப ராகம் எடுத்து ஓதக்குள்ள அங்க அழகான ஒரு சீரான ஓசைநயம் ஒன்று பேணப்பட்டிருக்குது. அதை எழுதலாம். விலகின இப்போ உங்களுக்கு நான் சொல்றது இதெல்லாம் எழுதக்கூடியவைகள். சரியா? இதெல்லாம் எழுதக்கூடியவைகள். அப்ப இதெல்லாம் எழுதுறதோட நீங்க மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட சூறா என்று எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. அது ஒரு இலக்கிய நயம். மனநமிட இலகுவான சிறிய, பாருங்க இப்ப நான் சொல்றத மனநமிட இலகுவான சூறா அப்படி சொல்ல மேலும் உங்களுக்கு. மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட சூறா அப்படி சொல்ல மேலும். மனநமிட இலகுவான சிறிய சொற்சேர்க்கைகளை கொண்ட சூறா அப்படி சொல்ல மேலும். அப்ப நீங்க எழுதுறத பொறுத்து இருக்குது. ரைட், அதானா?
ரைட், ஓகே. அப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற இப்ப என்ன, இலக்கிய நயம். சரியா? அப்ப அந்த இலக்கிய நயம் எழுதக்கொள்ள நீங்க மனநமிட இலகுவான சூறா என்றதும் கூட ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவு மார்க்ஸ் இருக்குது. அதே நேரம் சொற்சுருக்கம் கருத்து செறிவு என்பதற்கும் ஒரு புள்ளி இருக்குது. எனவே நீங்க இலக்கிய நயமாக எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. இந்த வசனங்களுடைய இந்த சூறாவுடைய சொற்கள் வசனங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் சரியா குறைவாக இருந்தாலும் அவற்றுடைய கருத்துக்கள் சரிவாக உள்ளன என்று நீங்க அந்த 2 பாயிண்ட்ஸையும் எல்லா சூறாக்களுக்கும் என்ன சூறா வந்தாலும் எழுதிட்டு வாங்க. சரியா? அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. எஸ், சொற்சுருக்கம் கருத்து செறிவு என்பது ஹதீஸுக்கும் பொருத்தம. ஹதீஸுக்கும் நீங்க என்ன செய்யலாம், அதை எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது சரி, நாங்க இப்ப அருளப்பட்ட பின்னணியை சொன்னோம், படிப்பினைகள் சொன்னோம், இலக்கிய நயம் சொன்னோம். தஜ்வீத் சட்டங்கள் புள்ளகள். தஜ்வீத் சட்டங்கள் இப்ப உதாரணமாக அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர அந்த 2 சொல்லிக்களால கோட் அடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறாக அந்த சூறாவில 2, 3 இடங்களுக்கு என்ன செய்யலாம், கோட் அடிச்சு வரலாம். சரியா? அல்லது ஒரு 4 இடத்துல கோட் அடிச்சு விரும்பின 2 இடத்துல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை குறிப்பிடுகன்னு கேட்டு கூட வரலாம். சரியா? ரைட். அப்ப அப்படி வந்தா நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எழுதக்கொள்ள அலம் தர என்ற சொல்ல நீங்க எழுதணும். அலம் தர என்ற சொல்ல நீங்க எழுதணும். எழுதிட்டு சட்டத்தை எழுதணும். என்ன சட்டம்? இல்ஹார் சஃபவி என்று எழுதணும். இல்ஹார் சஃபவி என்ன, சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இன்னொரு மீமோ பாவோ வந்தா அது சட்டம் வேறு. இந்த மீம்பா தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் அது இல்ஹார் சஃபவி. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இங்கன வந்திருக்கிற தா தானே, தா என்ற எழுத்து தானே வந்திருக்குது. அப்ப நாங்க இப்ப சட்டத்தை எழுதுற இல்ஹார் சஃபவி, முதலாவது அந்த குறிப்பிட்ட சொல்ல எழுதுற, போடடிச்சிக்கிற ஒரு சொல்லண்டா ஒரு சொல் எழுதுற, போடடிச்சிக்கிற 2 சொற்களுக்கும் சேர்த்து எழுதுனா 2 சொற்களையும் சேர்த்து எழுதுற, சேர்த்து கீழே எழுதுற 2 சொற்களையும் எழுதுற, எழுதிட்டு இல்ஹார் சஃபவின்னு போட்டுட்டு எழுதணும். இப்ப சட்டத்தை மட்டும் எழுதினா 1 புள்ளி, சட்டத்தோட விளக்கத்தையும் சேர்த்து எழுதினா 2 புள்ளி. சட்டத்துக்கு 1 புள்ளி, விளக்கத்துக்கு 1 புள்ளி, அப்ப 2 புள்ளி. சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு த வந்திருப்பதனால் சரியா சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும், ராகமின்றி ஓத வேண்டும். அப்ப எக்ஸாம் பேப்பர்லையும் அப்படித்தான் மார்க்ஸ் வழங்கப்படுகின்றது. எப்படி? 2 இடத்துல கோடடிச்சு வார, தஜ்வீத் சட்டங்களை குறிப்பிடுக அல்லது தஜ்வீத் சட்டத்தை விளக்குகாண்டு வார. அப்படி வரக்கொள்ள குறிப்பிட்ட அந்த சொற்களை எழுதுறது, எழுதிட்டு சட்டத்தை எழுதுற, சட்டத்தை இஹ்பாவோ இல்ஹாரோ இதுகாமோ என்னமோ இக்லாபோ இல்ஹார் சஃபவி இதுகாம் சஃபவி இஹ்பா சஃபவின்னு எல்லாம் படிச்சுக்கிறீங்க தானே. அந்த சட்டத்தை எழுதுற, எழுதிட்டு சட்டத்தை எழுதுற, எழுதிட்டு அதுனா விளக்கம் ஒன்று எழுதுற. இஹ்பாண்டா சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இன்ன எழுத்து வந்திருப்பதால சுக்குன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து வர வேண்டும். இப்படி உங்களோட விட அமையமாக இருந்தா அது பெஸ்டான விட, இல்லைங்கன்னா அவனுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். அங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரியா? அப்ப நீங்க அதை கருத்துல கொண்டுதான் எழுதணும் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் இன்னொரு கடைசி கேள்வியாக வாரது என்னென்றா, ஆரம்ப 2 வசனங்களை வரையறுக்குக, ஆரம்ப 5 வசனங்களை வரையறுக்குக. இப்ப உதாரணமாக சூரத்துல் மஆரிஜ் வந்து வச்சுக்கொள்ளுங்களே, அப்ப அதுல வரலாம் ஆரம்ப 5 வசனங்களை வரையறுக்குகாண்டு வரலாம். இந்த வரையறுக்குகாண்டு வந்தாலும் நீங்க ஒன்றும் யோசிக்க வேணும், இது என்னடா வரையறுக்குக, இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. அது நீங்க மொழிபெயர்த்தாலே புள்ளிகள் கிடைக்கும். சரியா? மொழிபெயர்த்தா தாராளமா போதும். விளங்கினா உனக்கு. சில நேரம் சூறாவை வரையறுக்குக அப்படி வரும் மேலும். அப்ப சூறாவை வரையறுக்குகன்னு வரக்கொள்ள சரியா? ரைட், ஓகே. சூறாவை வரையறுக்குகன்னு வரக்கொள்ள அந்த சூறாவில் உள்ள வசனங்களை நீங்க மொழிபெயர்த்தா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புள்ளிகள் வழங்கப்படும். ரைட், ஓகே. இப்ப இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வர, எப்படின்னு சொன்னா இப்படி
விளக்குகாண்டு வந்தா தானே விளக்கணும், குறிப்பிடுகாண்டு வந்தா குறிப்பிட்டா போதும் தானே என்று ஒரு 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 டெஃபினிஷனும் இருக்குது. எஸ், அது நீங்க மற்ற பாடங்களை பொறுத்த மட்டும் அப்படி ஒன்று இருக்குது. இப்ப விஞ்ஞானமோ வரலாறோ இந்த பாடங்களை பொறுத்த மட்டும் குறிப்பிடுகாண்டு வந்தால் உண்மையில குறிப்பிட்டா போதும். ஆனா விளக்குகாண்டு வந்தா விளக்கணும், அப்படி ஒரு 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 இது ஒன்று இருக்குது இல்லையா, ரைட். ஆனா அரபிலக்கிய பாடத்தை பொறுத்த மட்டும் நீங்க அந்த சொற்களை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த முடிவுக்கு போவானும். அந்த அந்த குறிப்பிட்ட வினாவுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகளையும் கருத்துல கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், விடை எழுத போகணும். விளங்கினா அவளுக்கு? அப்ப விளங்கினா ஷாமா கேட்டுக்கிறீங்க? விளக்கு வந்து தானே விளக்கணும், குறிப்பிட வந்தா சட்டம் மட்டும் இல்லை, அப்படி இல்லையா? சரியா? ரைட், ஓகே ஓகே. யூஸ்வலா இந்த செஷன் ரெக்கார்டிங் கிடைக்கும், ஆனா எப்ப கிடைக்கும் அதெல்லாம் என்ன சொல்ல தெரியலையா? ரைட். இப்ப 10ஆம் ஆண்டுட கிளாஸ் கூட கடைசியாக வெள்ளிக்கிழமை எப்படியோ நடந்த இரவு. ஆனா ரெக்கார்டிங் தருவோம், ரெக்கார்டிங் இருக்குது, அவைலபிளா இருக்குது. ஆனா அதை நாங்க அனுப்பி அவங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்ச பிறகு தான் என்ன செய்யலாம், ரெக்கார்டிங்கை எங்களுக்கு தரலாம். ஏன்னா ஹைர், ஓகே சரி. நீங்க இனி கிளாஸ்ல மேக்சிமம் இருந்துட்டு போக போக பாருங்க இன்ஷால்லா. ரைட். இது சூறாக்கள். ரைட். அடுத்த பாருங்க ஹதீஸ். ஹதீஸை பொறுத்த மட்டும் இல்லை புள்ளகள், ஹதீஸ் வந்து 11ஆம் ஆண்டுல நான் நினைக்கிறேன் 5 ஹதீஸ்கள் தான் நீக்குது. ஏன்னா 5 ஹதீஸ். ஹதீஸை கரைச்சி குட்டிங்க நல்லா, விளங்கினா நல்லா படிங்கோ, விளங்கினா. ஏன்னா சின்ன சின்ன ஹதீஸ், சரியா? 11ஆம் ஆண்டுல வர ஹதீஸ் சின்ன சின்ன ஹதீஸ். என்ன இப்ப எந்த ஹதீஸ் வந்து இப்ப வினாத்தால் ஒன்றில ஹதீஸை தந்து உவமான உவமையும் கேட்டு வார கேள்வி ஒன்று இருக்குது. அப்ப அதுல வந்து ரைட் 4 மார்க்ஸ் எடுக்கலாம். உவமானத்துக்கு 2, உவமையத்துக்கு 2. வினாத்தால் 2லையும் ஹதீஸை வச்சு ஒரு பெரிய கேள்வி ஒன்றே வார 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் கேள்வி. அப்ப 20 எத்தனை? 24. 24 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். விளங்கினா? இப்ப ஹதீஸை மட்டும் படிச்சாலும் உங்களுக்கு 24 மார்க்ஸ் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்ப அதுக்கு முன்னுக்கு நான் சூறாக்களை சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்னது சூறாக்கள்ல வந்து அந்த இது என்ன வினாத்தால் 2ல வாரது. வினாத்தால் ஒன்றை பொறுத்த மட்டில சூறாக்கள்ல உள்ள சொற்கள் வார இல்லையா, அந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக நீங்க பாடமாக்கி இருந்தா தான் எழுதலாம், இல்லாட்டி சும்மா முழிச்சு கொண்டிருக்க வேண்டி வரும். விளங்கினா? இப்ப நீங்க சில நேரம் தமிழ் சொல்லொண்டு வந்தா நீங்க அந்த குறிப்பிட்ட இது என்ன சூறால வருது என்று ஊகித்து பார்க்கலாம். உதாரணமாக நான் சொல்றேனே, உதாரணமாக ரைட், கயிறு என்ற சொல்லொண்டு ஆரண்டு வச்சுக்கொள்ளுங்க. கயிறு கயிறு என்ற சொல் வந்து நீங்க படிச்ச சூறாக்கள்ல எந்த சூறாவிலையும் இல்லை, ஆனா சூரத்துல் மசதை தவிர. இப்ப என்ன செய்யறது, சூரத்துல் மசதை கொஞ்சம் ஓதி பார்க்கிற, தப்பத் யதா அபி லஹபி வத்தப், அப்படி ஓதி பார்க்க கொள்ள கூட சில நேரம் அந்த குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை உங்களுக்கு என்ன செய்யலாம், இனம் கண்டு கொள்ளலாம். சரியா? அதனால மரபு சொல் வந்தால் கூட நீங்க அதை கொஞ்சம் பாடமாக்கி இருந்த சூறாக்களை முன்னுக்கு பின்னுக்கால கொஞ்சம் மோதி பார்த்து கூட என்ன செய்யலாம், குறிப்பிட்ட அந்த அரபு சொல்லுக்கான குர்ஆனிய சொல்லுக்கான பொருளை கண்டுபிடிக்கலாம். ஒளிஞ்சா பார்த்து வரும் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஹதீஸ் எடுத்துக்கொண்டா அப்ப நான் சொன்னேன் உவமானம் உவமையும் கேட்டு வாரது, வளமையாக கேட்டு வாரது. எனவே எல்லா ஹதீஸ்களையும் நீங்க படிச்சு கொள்ளுங்க. அதுல 11ஆம் ஆண்டு முதலாவது ஹதீஸ் அவளுக்கு தெரியும், யாருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனின் சிறு பகுதியேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல உவமானம் என்ன? உவமானம் முதலாவது உவமானம் பாலடைந்த வீடு. சரியா? உவமேயம் என்ன? அல் குர்ஆனில் சிறு பகுதியும் மரணமில்லாத உள்ளம். அல் குர்ஆனே மரணமில்லாத உள்ளம். வளைனா ரைட். அப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் பாடமாக்கி சொல்லணும். அடுத்தது சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட நேரம் ஜிக்ருடைய சபைகள்னு சொன்னாங்க. அப்ப அதுல வரக்கூடிய உவமானம் சுவன பூஞ்சோலைகள். உவமேயம் என்ன? ஜிக்ருடைய சபைகள். அதே போல நோன்பு ஒரு கேடயமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நோன்பு ஒரு கேடயமாகும் என்றா இதுல உவமானம் என்ன? ரைட், கேடயம். உவமானம் உவமேயம் என்னன்னு கேட்டா நோன்பு. ரைட். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல நண்பனுக்கும் மோசமான கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் சொன்னாங்க. அப்ப அதுல 2 உவமான உவமேயம் இருக்குது. ஏன்னா நல்ல நண்பன் கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றவன், கெட்ட நண்பன் அந்த கொல்லனை போன்றவன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில நல்ல நண்பனுக்கான உதாரணத்துல உவமானம்,
கஸ்தூரி வைத்திருப்பவன் அல்லது கஸ்தூரி வியாபாரின்னு சொன்னாலும் விலை இல்லை. உவமேயம் என்ன? நல்ல நண்பன். அதே போல கெட்ட நண்பனுக்கான உதாரணத்துல உவமானம் என்னென்றா என்ன? இந்த கொல்லன். கொல்லன். சரியா? உவமேயம் என்னன்னு கேட்டா கெட்ட நண்பன். ரைட், ஓகே, சரி. அதே நேரம் அடுத்த ஹதீஸ் தான் உங்களுக்கு தெரியும். தன்னை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு நல்லவற்றை உபதேசிக்கின்றவருக்கான உதாரணமாக ரசூல்லா சொன்னது எதை? ஒரு விளக்கு திரிய போல. அப்ப அல்லது மெழுகுவர்த்தி என்னும் ஒரு புத்தகத்துல இருக்கும். ஆனா விளக்கு திரி என்பது தான் அந்த ஃபத்தீலா என்ற சொல்லுக்கான சரியான கருத்து. சரியா? ஃபத்தீலா, ஃபத்தீலா என்பது அந்த இந்த மண்ணெண்ணெய் விளக்குகிறதானே, அந்த மண்ணெண்ணெயோட திரிக்கிறதானே திரி, அந்த திரிக்கு தான் நாங்க ஃபத்தீலான்னு சொல்றது. அல்லது எஸ், ஓகே. அப்ப அதுல வந்து என்ன உவமானம் என்ன கேட்டா விளக்கு திரி. உவமேயம் என்ன? அதான் கொஞ்சம் விரிவாக வரும். உவமேயம் எப்படி வரும் என்று சொன்னா தன்னை எப்படி வரும்? தம் வாழ்க்கையில, அதாவது தம் வாழ்க்கையில எடுத்து நடக்காம மற்றவர்களுக்கு நன்மைகளை உபதேசிக்கின்றவர் என்று வரும். ஓகே. அப்ப அதோட பொதுத்தன்மையை போல தெரியும் என்ன? தன்னை அழைத்து கொண்டு மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. சரி. அப்ப அந்த ஹதீஸ்கள் 5 தான் நீக்குது. என்ன? ஒன்று, யாருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனின் சிறு பகுதியும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது. இரண்டாவது, திக்ருடைய சபைகள் சுவன பூஞ்சோலைக்கு ஒப்பிடப்பட்டது. மூன்றாவது, நோன்பு ஒரு கேடயம். நாலாவது, நல்ல நண்பனுக்கும் மோசமான நண்பனுக்குமான உதாரணம். ஐந்தாவது என்னென்றா அந்த விளக்கு திரி. சரியா? தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்காம மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யறது. அப்ப இதை நீங்க பிள்ளைகள் பாருங்க. வினாத்தாள் 2 நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. வினாத்தாள் 2 ஒரு ஹதீஸை தந்து அந்த ஹதீஸு கீழால கோடடிச்ச பொருள் கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று வாரு. சரியா? உதாரணமா சொல்றேன்னு, மசலுல் ஜலீசு சாலிஹ் கமசலு சாஹிபில் மிஸ். இந்த ஹதீஸ்ல ஜலீசு சாலிஹ் கோடடிச்சு வரும், சாஹிபுல் மிஸ் கோடடிச்சு வரும், சாஹிபுல் கீர் கோடடிச்சு வரும். இவ்வாறு 3-4 இடங்கள்ல கோடடிச்சு வரது ஒரு கேள்வி ஒன்று வாரு. அந்த பொருளை கேட்டு வாரு. அந்த கேள்வி அல்லாம வேற எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு இன்ஷா என்ன செய்யலாம்? அழகா புள்ளிகள் எடுக்கலாம். அதெல்லாம் முதலாவது வினாத்தாள் 2 எப்படி வரும்? ஹதீஸை தந்து ஒன்று வரும். இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்பவற்றை குறிப்பிடுக. அப்ப நீங்க தமிழ்ல நல்லா படிச்சுட்டு போனாலும் அந்த கேள்விக்கு விட எழுதலாம். அது வினாத்தாள் 1 எழுதலாம். அப்ப அந்த உவமான, உவமேயம், பொதுத்தன்மை என்பவற்றை மட்டும் நீங்க சரியா படிச்சாலே 8 புள்ளிகள் எடுக்கலாம். அப்ப அந்த அரபாலேயே படிக்க வேண்டும் இல்லை, தமிழ்ல சரியாக விளங்கெடுத்து கொண்டு இந்த ஒரு சொல் வரும். இப்போ உதாரணமா அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மாலம் யஹ்ரிகா என்ன அந்த ஹதீஸை கண்ட உடனே அஸ்ஸியாம்னா நோன்பு. எஸ், நோன்பு, சியாம் நோன்பு. அப்ப நீங்க ஞாபகம் வரணும், அந்த அங்களிக்கிற ஜுன்னத்துன் என்றா என்ன, மாலம் யஹ்ரிகா என்றா என்ன என்ற அந்த சொற்களுக்கான பொருள் ஞாபகத்து வராவிட்டாலும் கூட சியாம் என்றால் என்ன, சியாம் என்ற சொல் நோன்பு. இப்ப நாங்க படிச்சது எப்படி ஹதீஸ்ல? நோன்பு ஒரு கேடயம், அதனை உடைக்காது இருக்கும் வரைக்கும் என்றது அப்படியே ஞாபகத்து வரணும். ஞாபகத்து வந்தா ரைட், ஓகே. அதுல நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சு கொண்டு இருப்பீங்க. அதில் உவமானம் கேடயம், ரைட். உவமேயம் நோன்பு, ரைட். பொதுத்தன்மை என்ன? தீங்கிலிருந்து, கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு. சரியா? அப்படி நீங்க பாடமாக்கி இப்ப அழகா எழுதலாம். வினாத்தாள் 1 அழகா எழுதலாம். வினாத்தாள் 2 முதலாவது கேள்வி அழுத்தான் உவமான, உவமேயம், பொதுத்தன்மை. அடுத்த 2வது படிப்பினை. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 2-2 4 குறைஞ்சது 4 படிப்பினையை படிச்சுட்டு போறது. அடுத்தது இலக்கியன, 4 இலக்கியத்தை உதாரணங்களோட கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டு போறது. அடுத்தது என்ன? மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குகன்னு ஒரு கேள்வி என்று வரும். இப்படி வந்தாலும் நீங்க ஃபுல்லா மொழிபெயர்த்து வச்சா பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். அப்ப உதாரணமாக நாங்க படித்த ஹதீஸ்ல மசலுல்லதி யுஅல்லிமுன் நாஸ் அல் கைர் ஃபயன்ஸா நஃப்ஸஹு, தன்னை மறந்துவிட்டு மக்களுக்கு நல்லவற்றை, நன்மைகளை போதிக்கின்றவருக்கான உதாரணம் விளக்கு திரியை போன்றதாகும் என்ற அந்த ஹதீஸுக்கு இல்லையா, அது நீங்க தமிழ்ல தான் நல்லா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே. அது உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குதோ அப்படியே முழுமையாக நீங்க எழுதிட்டு வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். சரியா? விளக்குகன்னு வந்தாலும் அந்த ஹதீஸ் மொழிபெயர்ப்புக்காக புள்ளிகள் முழுமையாக கிடைக்கும்.
ஓகே, ரைட். எஸ், நான் சொல்றேன்னா உரைநடைக்கு வந்து நான் சொல்றேன். சரியா? ரைட், ஓகே, ரைட். அப்ப சூறாக்களையும் ஹதீஸ்களையும் நீங்க நல்ல முறையில படிச்சு கொண்டு போகணும். அப்ப சரியா விளங்கினா? அந்த ரெண்டையும் நல்லா படிச்சா ஒரு 48 புள்ளிகள் எடுக்கலாம். விளங்கினா? வினாத்தாள் 2ல் 20, வினாத்தாள் 1ல் 4, நீங்கள் 24, சூறாக்களுக்கு 24, ஹதீஸ்களுக்கு 24 என்று படி 48 புள்ளிகள். சரியா? ரைட், ஓகே. இதே மாதிரி தான் நீங்க வந்து இப்போ அடுத்தது என்ன? ரைட். புக்கில் வந்து நீங்க பார்க்கலாம், தஜ்வீத் சட்டங்கள் இருக்குதுன்னா, ராவுடைய சட்டங்கள். ரைட். ராவை எப்போ வல்லினமாக மொழிகிறது, எப்போ மல்லினமாக மொழிகிறது, நிறுத்த குறியீடுகளுக்கான சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதே போல அதை நீங்க படிச்சு கொள்ளுங்க. பெரும்பாலும் அந்த இல்ஹார், இக்ஃபா, இத்காம், இக்லாப், ரைட், இல்ஹார் சஃபவி, இத்காம் சஃபவி, இக்ஃபா சஃபவி, இந்த சட்டங்கள் தான் கூடுதலாக வருது. போன வருஷம் கல்கலாவுடைய சட்டமும் வந்திருந்துச்சு. எனவே ஏழுமாக இருந்தால் அந்த கல்கலாவுடைய சட்டத்தையும் படிச்சு கொண்டு போக பாருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த சந்தர்ப்ப துவாக்கள். சரியா? சந்தர்ப்ப துவாக்களும் வந்து புக்ல இருக்கிற பெரிய துவாக்கள் பாடமாக்கி இருந்தா மிச்சம் சந்தோஷம். அப்படி பாடமாக்கி இல்லாட்டி குறிப்பிட்ட சந்தர்ப்ப துவாக்கள்ல வந்து சின்ன சின்ன துவாக்கள் இருக்கிறதானே, அந்த துவாக்களை கொஞ்சம் பாடமாக்குங்க. சரியா? என்ன சந்தர்ப்பத்தில் ஓதப்படுறதையும் ரைட் பாடமாக்குறதோட இடைவெளி நிரப்புகின்ற ஒரு கேள்வி என்று வார, அந்த கேள்விக்கு நீங்க விடை எழுதக்கூடிய மாதிரி இன்ஷா அல்லாஹ் ரெடியாகி கொண்டு போகணும். சரியா? அது வந்து எப்படியுமே ஒரு 4 மார்க்ஸுக்கான கேள்வி உண்டு வளமையாக எக்ஸாம் பேப்பர்ல வார. ரைட். அடுத்தது உரைநடை. உரைநடையில ஒரு தெரியும், வினாத்தாள் 1ல் வந்து கட்டாயமாக அரபால விட்டு எழுதக்கூடிய கேள்வி என்று வாரது. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் வந்து 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அது லேசாக அடிக்கணும். என்ன பொறுத்த மட்டும் அரபு இலக்கிய பேப்பர்ல இந்த உரைநடை உரைநடை கேள்வி இருக்கிறதானே, இந்த அரபால் எழுதுறது, அதுதான் இந்த உரைநடையோ கவிதையோ அரபால் எழுதுற கேள்வி இருக்கிறதானே, அதுதான் உண்மையிலே மிச்சம் லேசான கேள்வி. சரியா? ரைட். ஏண்டா கேள்வி வர முன்னுக்கே இப்போ உதாரணமாக அதோட தலைப்பு கேட்டு ஒரு கேள்வி ஒன்று எப்படியுமே வார வளமையாக 3 வருஷங்களாக வந்திருக்கு. அந்த அடிப்படையில் டேம் எக்ஸாம் பேப்பர்லையும் வரும். அப்போ அந்த தலைப்பை நீங்கள் சரியாக பார்த்துட்டு போகிறது. அப்போ தலைப்பு உங்களுக்கு உரைநடைக்குள்ளேயே இருக்கும், கவிதைக்குள்ளேயே இருக்கும். அப்போ தலைப்பை நீங்கள் எழுதுனா 2 புள்ளி தலைப்பை எழுதுறது. சரியா? அதே நேரம் ரைட், இப்போ உரைநடையில் வந்து கேள்விகள், இப்போ நீங்கள் உரைநடை ஒன்றை நல்லா தமிழில் படிச்சுட்டு போகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே, வினாத்தாள் 2ல் சரியா உரைநடை அல்லது கவிதை இந்த 2ல் இருந்தும் ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா அப்படி எழுதக்கொள்ள இப்போ நாங்கள் உரைநடையத்தான் எழுதுறீங்க என்று வச்சுக்கொள்ளுங்களே, அதில் ஒரு கேள்வி ஒன்று வார, குறிப்பிட்ட சொற்களுக்கான கோட் அடித்து அதோட பொருள் கேட்டு வார. அந்த கேள்வி அல்லாத வேற எந்த கேள்வி வந்தாலும், அந்த கேள்வி அல்லாத உரைநடை கேள்வி அல்ல, உரைநடையில அந்த சொற்களுக்கான பொருள் கேட்டு வார அந்த கேள்வி அல்லாத மற்ற 4 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு என்ன செய்யலாம், நல்ல புள்ளி எடுக்கலாம். சும்மா குமனான கேள்வி. நீங்க தமிழ்ல இப்போ மனிதண்ட வாழ்க்கையில மகத்தான நாள் எது எழுதலுமா இல்லவா? சரியா? அந்த ஒரு மனிதர் எங்கே புறப்பட்டு சென்றார், உதாரணமா ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்றார். சரியா? சும்மா நான் உதாரணமா கேட்கிறேன். ரைட். அதை நீங்க தமிழ்ல படிச்சுட்டு போனாலும் மிஸ்ஸால எழுதலாம். ரைட். அதிலையும் படிப்பினை கேட்டு வார சில நேரம் நீங்க படிக்காத ஒரு குர்ஆன் வசனம் ஒன்றோ, நீங்க படிக்காத ஒரு ஹதீஸ் ஒன்றை தந்து அதோட பொருளை தருவாங்க. பொருளையும் தந்து இந்த உரைநடைக்கும் இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இடையிலான பொருத்தப்பாடு யாது என்ற ஒரு கேள்வி ஒன்று வார. சரிங்களா? பெரும்பாலும் உங்களுக்கு குர்ஆன் வசனம் ஒன்றோ ஹதீஸ் ஒன்றோ தந்து அதோட பொருளையும் தருவாங்க. தந்தா அதுல கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆன் வசனத்துக்கும் ரைட் இந்த உரைநடைக்கும் இடையிலான பொருத்தப்பாடு யாது. ரைட், ஓகே. அப்ப உரைநடைக்கும் அந்த வசனத்துக்கும் இடையிலான பொருத்தப்பாடு யாதுன்னு கேட்டு வரும். அதுல ஆயா ஆண்டு வரும். ஆயா ஆண்டு
ஆயான்றது அந்த குர்ஆன் வசனம் தானே, ஆயத்து ஆயத்து தான், அந்த ஆயத்தை தான் ஆயா ஆயான்னு சொல்றது. சரியா? அப்ப ஹதீஸுக்கும் இந்த உரைநடைக்கும் இடையிலான பொருத்தப்பாடு யாது? அது என்ன குர்ஆன் வசனம் வரும், என்ன ஹதீஸ் வரும் என்றது அது எனக்கும் சொல்ல இயலாது, அது தெரியாது. அது எது வேணுமென்றாலும் வரலாம். வந்தாட பொருளைக்கிறதானே இந்த உரை பகுதியை நல்லா வாசிச்சு பொருளையும் நல்லா வாசிச்சு அந்த இது ரெண்டையும் அந்த உரைநடையையும் அந்த குர்ஆன் வசனத்தையோ ஹதீஸ்லையோ கருத்தையும் ஜாயின் பண்ணி விட்டா சரி. அதுல இது சொல்லப்பட்டிருக்கிற, இதுல இது சொல்லப்பட்டிருக்கிற அப்படி என்று விளங்கின அவளுக்கு. ரைட். அப்படி உதாரணமாக அந்த விவசாயி ஒன்று ஓடையில உழவு செய்து கொண்டிருந்தார் என்று ஒரு கதை ஒன்று வர இல்லையா 10ஆம் ஆண்டுல. இப்போ ரைட், இப்போ அந்த கதை உங்களுக்கு தெரியுமேண்ணா. இப்போ அதில் வந்து உதாரணமாக குர்ஆன் பண்ணுவார ஒரு கௌம் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை பரிஹசிக்க வேண்டாம் என்றொரு வசனம் ஒன்று இருக்குது குர்ஆன்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின். ஒரு சாரார், ஒரு கூட்டத்தார், ஒரு குழுவினர் இன்னொரு சாராரை, இன்னொரு கூட்டத்தாரை, இன்னொரு குழுவினரை பரிஹசிக்க வேண்டாம், ஏளனப்படுத்த வேண்டாம் என்று வருது. சரி, இப்ப என்ன செய்யறது? அந்த 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 வசனத்தை தந்து அந்த கதை கீழால அந்த வசனத்தை தந்து அட பொருளையும் தந்து இப்ப ரெண்டுக்கும் இடையிலான பொருத்தம் என்ன அல்லது நீங்க விளங்கிக் கொள்வது யாது, இப்படி ஒரு கேள்வியோடு வார. இப்ப நீங்க என்ன செய்யறது? உரை பகுதியில வந்து நீங்க விளங்கெடுத்துக்கிறீங்க பாருங்க. அந்த தனவந்தர்கள் அந்த விவசாயியை ஏளனப்படுத்தினாங்க இல்லையா? ஏளனப்படுத்தினாங்க. அந்த ஏளனப்படுத்தினாலும் கூட கடைசியா அந்த விவசாயி தான் அதுல ஒரு நிலைக்கு, அதாவது என்ன சொல்றது, தனவந்தர்கள் வாயடிச்சு போறாங்க. வாயடிச்சு போறாண்டா தலகுனிறாங்க. விளங்கினா விவசாயி தான் முன்னுக்கு இதா நிக்கிறாரு. ரைட். அப்ப நீங்க என்ன செய்யறது? அந்த சம்பவத்தோட அந்த குர்ஆன் வசனத்திற கருத்தை தொடர்பு படுத்தி, எனவே தொடர்பு படுத்திட்டு ரெண்டு நிகழ்வை சொல்லிட்டு, எனவே இந்த உரைநடையில உள்ளது போன்று ஒரு சாரார் மற்றொரு சாராரை இழிவுபடுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, ஏளனப்படுத்தக்கூடாது என்று சொல்லணும். விளங்கினா அவளுக்கு அன்னபடி தொடர்பு படுத்தினா சரி. ரைட். அடுத்தது இன்னொரு கேள்வி ஒன்று வளமையா வாரேன்டா, உரைநடையிட கதையிட சுருக்கத்தை எழுதுக. அந்த கதையிட உரைநடையிட சுருக்கத்தை எழுதுகன்னு வார. அப்படி வந்தா தயவு செஞ்சு நீங்க உரைநடையிட கருத்தை, அதாவது நீங்க படிச்சுக்கிற இல்லையா, இந்த உரைநடை இப்படித்தான் படிச்சுக்கிறீங்க தானே, அதை முழுமையாகவே எழுதிட்டு வாங்க. நீங்க சுருக்கம் எழுத பைத்து சுருக்கத்திலும் சுருக்கமாக பைத்திடும், கடைசி அவளுக்கு பூரணமா 4 புள்ளிகளும் கிடைக்காம போயிடும். விலகி நான் அவங்களுக்கு சொல்றது, இப்ப நீங்க வந்து சுருக்கம் எழுத கொள்ள சுருக்கத்தையே ரைட் எழுத பைத்தா, சுருக்கம் என்று எழுத பைத்தா கடைசிக்கு உங்களுக்கு இப்ப 4ல் 2 அப்படித்தான் கிடைக்கும். 4க்கு 2. எனவே நீங்க என்ன செய்யுங்கண்டா, இப்ப உதாரணமா இந்த சுஜாது சபீர் ஒரு சிறுவனின் துணிச்சல் அந்த கதை வந்திருக்குது. அப்ப அதை நீங்க தமிழை நல்லா படிச்சுக்கிறீங்க, நல்லா வாய்ச்சிக்கிறீங்க என்று இருந்தால் அதை அப்படியே எழுதுங்க. விளங்கினா அவளுக்கு அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகா எழுதிட்டு வந்தா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அடுத்தது கவிதைகள். கவிதைகளுக்கும் இப்படித்தான். கவிதைகள்லையும் வந்து வினாத்தாள் ஒன்றில் அரபு வினாக்கள் வர கட்டாயமாக நீங்க விட எழுதணும் அரபால தான். ரைட். அதுலேயும் தலைப்பு கேட்டுவார, அடுத்த கேள்விகள் கேட்டுவார, அதெல்லாம் நாங்கள் இன்ஷா பார்ப்போம். நான் ஏற்கனவே ஃபுல்லாக படிப்பிச்சிக்கிறேன், சும்மா அந்த எக்ஸாமுக்காக சொல்லிட்டு போறேன். ஓகே. அதான் இப்போ நான் சொன்னேன், சாராம்சம் கேட்டா எப்படி சார் எழுதுற மைண்ட் பாயிண்ட்ஸ் கேட்குறீங்க. சாராம்சம் கேட்டாலும் சாராம்சத்தை குறிப்பிடுக, சுருக்கத்தை எழுதுகன்னு சொன்னாலும் சாராம்சத்தையோ சுருக்கத்தையோ எழுத வேண்டாம் என்று நான் சொல்றேன். விளங்கினா அப்படி என்ன நீங்கள் எழுத போவானம். சரி, உங்களுக்கு அதுல எதை விடணும் எதை சேர்க்கணும் என்ற ஒரு ஐடியாவும் இல்லை. நீங்க அந்த உரைநடைய முழுமையாக எழுதுங்க. விளங்கினா உரைநடைக்கான கருத்தா இட மீனிங்கா இட மொழிபெயர்ப்ப முழுமையாகவே எழுதிட்டு வாங்க. சரியா? ஓகே. உரைநடைக்கு தமிழ் மீனிங்கும் தருவாங்களான்னு கேட்குறீங்க மகள். உரைநடைக்கு தமிழ் மீனிங் தரமாட்டாங்களேம்மா. சரியா? தந்தாய் நீ எல்லாம் லேசா பேத்துடுமே. உரைநடை அரபுல தான் வரும், அவங்க ஹரக்கத்து இல்லாமல் வரும். ஐட கேள்வி ஒன்றை இருக்குது, குறிப்பிட்ட 2-3 சொற்களை கீழால கோடடிச்சு சரியா கோடடிச்சு ஐட
கோட் அடிச்சு அதோட பொருள் கேட்டு வாருது. அதால தமிழ் மீனிங் தர மாட்டாங்க. சரியா? ஓகே, ரைட். அடுத்தது அது என்ன தெரியாத? சரியா? அந்த மைண்ட் பாயிண்ட்ஸ், பிரதான குறிப்புகள், பிரதான இதுகளை மட்டும் எழுதுங்கன்னு யாராவது, அது எனக்கு தெரியாது. நான் சொல்றத நீங்க யோசிச்சு எடுத்துக்கொண்டா சரி. சரியா? ரைட், ஓகே. அது என்ன தெரியா? ரைட், ஓகே. நிறைய கேட்டுக்கிறீங்க. என்ன கேட்டுக்கிறீங்க? ஓகே, ஓகே. அரபிக்ல எழுதுற கொஸ்டின்ஸுக்கு ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணா ஃபைனல் எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் தருவாங்களா? எஸ், தருவாங்க இன்ஷால்லா. சரியா? சுருக்கமா எழுதலாமா? பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. ரைட். சுருக்கம். ரைட், ஓகே. ஓகே, ஓகே. ரைட். சரி, ரைட். இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக சில விஷயங்களை சொன்னேன். நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா, ஒரு எக்ஸாம் பேப்பரோட நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன். சரியா? ரைட். தேர்ட் டைம் எக்ஸாம் பேப்பர், அதில் வந்து இருக்கின்ற சில வினாக்கள் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. இல்லை, இல்லை. ரைட். உரைநடை எழுதக்கொள்ள, உரைநடைக்கு வந்து இப்போ அரபால கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கொள்ள, உரைநடையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். இந்த இலக்கண பிழை, அரபு இலக்கண பிழைகள் வந்து கருத்தில் கொள்ளப்படுறது இல்லை. அரபு இலக்கண பிழைகள் கருத்தில் கொள்ளப்படுறது இல்லை. சரியா? எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் எல்லாம் சரியா இருக்கணும். சரியா? ஆண்பால் பெண்பால் வேறுபாடின்றி எழுதணும். அதெல்லாம் பார்க்கறது இல்லை. சரியா? ரைட், ஓகே, ஓகே. அது ஒரு விஷயம். ரைட். அடுத்தது ஹரக்கத் இல்லாம ரீட் பண்ற எப்படி என்று சொல்றா. ரைட், ஓகே. ஹரக்கத் இல்லாம இப்ப ஹரக்கத் இல்லாம ரீட் பண்ண கஷ்டம் தான். என்னன்னா உண்மையிலே குர்ஆனாக இருந்தாலும் ஹரக்கத் இருந்தா தான் நாங்க ஓதுறோம் இல்லையா? ரைட். இப்ப சவுதி குர்ஆன் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த குர்ஆன் நாங்க எடுக்காம மற்ற குர்ஆனை தான் நாங்க எடுக்கிறோம் இல்லையா? பள்ளியில நிறைய குர்ஆன் இருக்குது. ரைட். ஏன்னா எங்களுக்கு ஹரக்கத்து வச்சிருந்தா லேசி. ரைட், ஓகே. அப்ப ஹரக்கத்து இல்லாம வாசிக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க இப்ப படிக்கிற நேரம் ஒரு உரை பகுதியை திரும்ப திரும்ப வாசிப்பீங்க தானே? அதுக்கு நீங்க சத்தமா வாசிக்கணும். என்ன, அரபா கொஞ்சம் சத்தமா காது கேட்க வாசிக்கணும். வாசிச்ச கொள்ள அந்த சொல் வடிவம் மனசு பதியிரும். உதாரணமாக நாமல் அசது என்று வார இடத்துல நாம நூனுக்கு ஃபத்ஹா, அலி மீமுக்கு ஃபத்ஹா எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இருந்தாலும் அந்த சொல்ல கண்ட உடனே அது நாம என்று உங்களுக்கு ஞாபகம் வரும். அது எப்ப யாருக்கு ஞாபகம் வரும்டா, இந்த ஒரு முறை படிக்கிறவங்களுக்கு அல்ல. படிக்கிறத கொஞ்சம் 7-8 முறை மீட்டிட்டு போறவங்களுக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். அல்ல அசட் என்ன சொல்ல கண்ட உடனே அது அசட் என்ன சொல்லத்தான் குறிக்குது. சபக்கா என்ன சொல்ல கண்ட உடனே சபக்காவைத்தான் குறிக்குது. அஸ்ரியாவு என்று சொல்ல கண்ட உடனே அது அவங்களுக்கு ஒட்டுவா வருமே. சரியா? அது அது வந்து ஒரு பிரச்சனை உண்டே அல்ல. அடுத்தது நீங்க வாசிப்பு எக்ஸாம் அல்ல, அது வாசிப்பு எக்ஸாம் அல்ல. அதே மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வாசிப்பு எக்ஸாமா இருந்தா தான் சரியா வாசிக்கணும் எல்லாம் இருக்குது. அங்க நீங்க என்னத்தை வாசிச்சாலும் யாரும் வந்து கேட்க போறோம் இல்லை, எப்படி வாசிக்கிறீங்க, இதுக்கு எப்படி வாசிக்கிற, அதெல்லாம் இல்லை. அது என்ன உரைநடை என்பதை மட்டும் நான் கண்டு கொண்டா சரி. கீழே 5 வினாக்கள் வரும் அரபால. அந்த 5 வினாக்களுக்குமான விடைகளை தேடி கண்டுபிடிக்கணுமா இருந்தா போதும். அவ்வளவுதான் தேவை. அதே போல வினாத்தாள் 2லையும் உரைநடை இதுதான் என்பதை நீங்க இனம் கண்டு கொண்டா போதும். சரியா? உரைநடை இதுதான் என்பதை நீங்க சரியாக அடையாளப்படுத்தி கொண்டா போதும். அதுக்கு பிறகு கீழே தமிழ்ல வந்திருக்கின்ற வினாக்கள், அந்த வினாக்களை பார்த்தாலே உங்களுக்கு அந்த உரைநடையை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க தமிழ்ல வாசிட்டு போன ஞாபகம் வரும். அழகா எழுதிட்டு வர வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. பழமொழிகளை கட்டாயம் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. அது அது உங்களோட விருப்பம் மகள் ஃபைரூஸா. சரியாம்மா? ரைட். அது வந்து நீங்க படிக்கலாம், படிக்காமல் விடலாம். பொதுவாக இனி வினாத்தாள் 2ல் தானே இது வரைக்கும் பழமொழிகள் வருது. சில நேரம் டேம் எக்ஸாம் பேப்பர்களில் யாராவது பழமொழிகளை போடவும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன தெரியாது. டீச்சரே
சில நேரம் வினாத்தாள் ஒன்றில் ஒரு பழமொழியை போட்டு அதை கருத்து கேட்டு குறிப்பிடவும் மேலும், அல்லது இன்ன பழமொழிக்கு பொருத்தமான தமிழ் பழமொழி என்று கேட்டு வரவும் மேலும். அது சொல்ல இயலாது. ஆனால் 2021, 22, 23 இந்த 3 வருடங்கள்லையும் பழமொழிகள் வந்து வினாத்தாள் ஒன்றில் வந்தது இல்லை. வினாத்தாள் 2ல் தான் வருது. அந்த வினாத்தாள் 2லையும் கூட பழமொழி வந்து தனிக்கேள்வியாக வாரது இல்லை. சந்தர்ப்பதுவாவும் பழமொழியும் சிறுகுறிப்பும் இணைந்துதான் ஒரு பெரிய வினா. அப்ப சிறுகுறிப்பும் மாறுது, எப்படி தலைப்பு அரபால தான் வருது. அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் தேவையில்ல. நாங்க சூறாக்களையும் ஹதீஸ்களையும் நல்லா படிச்சுட்டு போனோம். ஏன்னா கவிதை உரைநடை நாங்க எப்படியுமே படிப்போம் இன்ஷா அல்லா. எனவே கவிதை உரைநடை சூரா ஹதீஸ் இந்த நாளையும் நல்லா படிச்சுட்டு போனா இன்ஷா அல்லா அழகா எடுக்கலாம். சரியா? ஒவ்வொரு கவிதைக்கும் ஸ்டோரிக்கும் ஹெட்டிங் அதுல இருந்தே தெரிவு செய்யலாமா? தாராளமா தெரிவு செய்யலாம். சரி, தாராளமாக தெரிவு செய்யலாம். இப்ப உதாரணமாக அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா அந்த உரை பகுதியோட தலைப்பு, அந்த சொல் வந்து அதுக்குள்ளேயே இருக்குது, உரை பகுதிக்குள்ளேயே இருக்குது. ஆனா சுஜாஅத்து சபீன் ஒரு சிறுவனின் துணிச்சல் அந்த தலைப்பு வந்து எப்படி இருக்குது? அஸ்ஸபீயு சுஜா அண்டு ஒரே பகுதியில இருந்து நீங்க தெரிவு செஞ்சு எடுக்கலாம். துணிச்சல் மிக்க சிறுவன். நான் இது கிளாஸ்ல அழகா சொல்லி தந்திக்கிறேன். சரியா? ரைட். ஆமா, ரத்துன் ஜமீல், ரத்த ஜமீலகோன்னு இருக்கிற. அப்ப ரத்துன் ஜமீல் நீங்க அதை பார்த்து அழகா எழுதுற. நீங்களும் உரைநடையில் எப்படி ஹரக்கத் இல்லையோ அதே மாதிரி நீங்களும் என்ன செய்ய போவானா? ஹரக்கத் வைக்க போகவானா. சரியா? ரைட். இப்ப ரத்துன் ஜமீல் அது ஒரு தலைப்பா எழுதலாம். அல்லது இப்ப சிங்கமும் எலியும் தானே கதை. சிங்கத்துக்கு அசதன்னு தெரியும், எலிக்கு ஃபவுரன்னு தெரியும். அப்ப அல் அசது போடுற, அல் ஃபவுரன்னு போடுற, ரெண்டையும் இணைக்கின்ற ஒரு எழுத்து இருக்குது. நாங்க வளமையாக சொல்லித்தார எழுத்து வா வ வ என்ற எழுத்து வாவ். சரியா? வ என்ற எழுத்து மேலும். அப்ப அந்த வாவ் என்ற எழுத்தை நடுவுல போடுற அல் அசது அல் ஃபவுரு, அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து தாராளமா யோசிச்சு ஹெட்டிங் எழுதலாம. கவிதைகளை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் கவிதையோட ஆரம்ப வரி தான் என்ன தலைப்பாகவே வாருது. இப்போ உதாரணமாக இன்ஸ் அல் தனி கவிதை வந்தா இன்ஸ் அல் தனி தான் தலைப்பு. ரமலான் யா ரமலான், ரமலான் தான் தலைப்பு. தலால் பத்ரு அலைனா, தலால் பத்ரு அலைனா தான் தலைப்பு. ஹிர்ரி 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 தான் தலைப்பு. ஹிர்ரி கித்ததி கித்ததி தான் தலைப்பு. விலகினா சில நேரம் சில கவிதைகள்ல அடுத்தடுத்த வரிகள்ல வரலாம். ரிதாவுல் வாலிதேன் அதுல ஆரம்ப வரியில இருக்குது ரிதாவுல் வாலிதேன் உண்டு. சரியா? இஹ்ஃபல் லிசானக், இஹ்ஃபல் லிசானக் தான் தலைப்பு. விலகினா இப்ப தலைப்பு ஆரம்ப வரியில இருக்குது, அல்லது அடுத்த வரியில இருக்குது, அல்லது ஏதாவது இடத்துல இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், படிப்பிக்க கொள்ள சொன்னேன், தலைப்பை மட்டும் புள்ளால் ஹைலைட் பண்ணி படிங்க. ஒரு நிறத்தை ஹைலைட், ஒரு ஹைலைட்டரோ அல்லது ஒரு ஒரு கிரீன் கலர் பென் ஒன்றோ அல்லது பேப்பர் கலர் பென் ஒன்றோ எடுத்து அதை பாக்ஸ் பண்ணுங்க. தலைப்பை மட்டும் பாக்ஸ் பண்ணுங்க. அதுக்காக மட்டும் அதை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினா நீங்க திரும்ப திரும்ப பார்க்க கொள்ள உங்களுக்கு மனசுல அது ஆழமா பதியும். சரியா? அப்ப நீங்க அந்த உரைநடை கண்ட உடனே புக்ஸ் பண்ணி இடம் ஞாபகம் வரும், ஹைலைட் பண்ணி இடம் ஞாபகம் வரும். தலைப்பு கேள்வி ஒன்று வந்திருக்குதா? உன்வான், உன்வான் என்ற சொல் வந்திருக்குதா? எஸ் வந்திருக்குது. உன்வான்டா தலைப்பு. எனவே நாங்க அங்கே முன்னுக்கால பின்னுக்கால என்ன கருத்துல எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. உக்து பண்டா எழுதுக, முனாசி பண்டா பொருத்தமான லிஹாதில் கிஸ்ஸாண்டா இந்த கதைக்கு, அதெல்லாம் எங்களுக்கு அதால சம்பந்தமே இல்லை. உன்வான், உன்வான் என்ற சொல் இருக்குதா? உன்வான் என்றால் தலைப்பு. சில நேரம் உன்வான் என்ற சொல்லு பதிலாக அல் மௌது என்ற சொல்ல கேட்டிருப்பாங்க. அல் மௌது, அல் மௌது அப்படி என்னாலும் தலைப்பு. சரியா? அப்ப நீங்க அதை சொல்ல கண்ட உடனே ரைட், ஓகே, தலைப்பை தான் கேட்டுக்கிறாங்க, இதுதான் தலைப்பு, அழகா தலைப்பு எழுதுறது. சரியா? ரைட். 2 புள்ளிகள் தலைப்பு எழுதினா 2 புள்ளிகளா? ரைட். உரைநடைக்கு பொருத்தமான தலைப்பை கேட்டா அப்பட்டு சேர் எழுதுற. ரைட். இப்ப நான் சொல்லிட்டேன். கூட நான் ஓலெவல் எக்ஸாமை பத்தி பேசல. ஓலெவல் எக்ஸாம் பத்தி நாங்க சொல்ல பேசுவோம், டைம் இருக்குது, கிளாஸ் செய்வோம் நாங்க. சரியா? நாங்க சில பேப்பர் டிஸ்கஷன்களை செய்வோம், ஃபைனலாக செமினார் ரெண்டு மாதிரி செய்வோம். அது வேற இது வேற. சரியா? நான் ஓலெவல் எக்ஸாமுக்கு என்ன வரும் அதெல்லாம் நான் இங்கே சொல்லவே இல்லை. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்தது என்ன? அரபிக்ல உரைநடை தந்து கொஸ்டன் 4 லாங்குவேஜ்லையும் ஃபைனல் எக்ஸாமுக்கு தந்தா எந்த லாங்குவேஜில் சேர் எழுதுற? எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகி இருக்குது. ஓ ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இப்போ அரபிக்ல உரைநடை தருவாங்க. சரியா? வினாத்தாள் 2ல், வினாத்தாள் 2ல் அரபிக்ல உரைநடை தந்தா மகன் வினாத்தாள்ல 4 லாங்குவேஜும் இருக்கும்.
சரியா? அரபிக்லையும் இருக்கும் வினா, சரியா? தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், சிங்களத்திலையும் இருக்கும். அது வந்து மீடியம், சரியா? இப்போ நீங்க தமிழ் மீடியமா இருந்தா நீங்க தமிழ்ல தான் எழுத போறீங்க. சிங்கள மீடிய பிள்ளைகளும் மீக்கிற, இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளும் மீக்கிற, அவங்க இங்கிலீஷ்ல எழுதுவாங்க, சிங்கள மீடிய பிள்ளை சிங்களத்தில் எழுதுவாங்க. அரபிக்ல கேள்வி இருக்குது. அரபிக்ல கேள்விக்கு அரபால் எழுதுமானாக்கள் அரபால் எழுதுவாங்க. சில நேரம் மதரசா மாணவர்கள் சில நேரம் எழுதலாம். ஆனா அவங்களும் கூட தமிழ்ல தான் எழுதுவாங்க. ரைட், ஓகே, ரைட். இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன்னா அந்த பழமொழி பார்ட் ஒன்னுக்கு வராதா என்று கேட்குறீங்க. எனக்கு அதை எப்படி சொல்லலும் வராது அப்படி என்று, சரியா? அது டேர்ம் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த மட்டும் அது டீச்சர்ட கையில் இருக்குது. அந்த வளையத்துல யாரு பேப்பர் தயாரிக்கிறாங்களோ அவங்களோட கையில் இருக்குது. சரியா? இப்ப எனக்கு தெளிவா சொல்ல இயலாது புள்ள. சரியா? ரைட், ஓகே. டேபிள் கிளாஸ் சொல்ல தொடங்குவோம். அடுத்தது என்ன? உரைநடைக்கு அரபிக்ல எனக்கு எங்கு இல்லாது எஸ்ஏ தமிழ் கஷ்டம், அதுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. விளங்கல. உரைநடைக்கு அரபிக்ல விளங்கலம்மா. சரியா? யுஸ்ரா நிஸ்பர் எனக்கு விளங்கல. ரைட். புக்ல இல்லாத வேற பொருத்தமான ஹெட்டிங் போடலாமா சார்? ஒவ்வொரு கவிதைக்கும் ஸ்டோரிக்கும் ஹெட்டிங் அதுல இருந்தே தெரிவு செய்யலாமா? எஸ், ஓகே, தெரிவு செய்யலாம் சொல்லிட்டேன். ரைட், ஓகே. அரபு தமிழ் வரும். ஓகே, ஓகே, ரைட், சரி. அரபு தமிழும் மிக்ஸ் பண்ணி எழுதலாமான்னு கேட்க. அரபும் தமிழும் இல்ல இதுல. ரைட், பார்ட் ஒன்லையா? பார்ட் ஒன்ல அரபு தமிழும் மிக்ஸ் பண்ணாமல் எழுதுறது தான் நல்லமா, அரபால் எழுதுறது தான் நல்லா. ரைட், ஓகே. நாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் ரைட் இதை பார்ப்போம். ஒரு மாதிரிக்காக ஒரு எக்ஸாம் புரண்டு பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே, சரி. ரைட், ஓகே. இதுல விடைகளும் இருக்குது, பிரச்சனை இல்லை. பாருங்க என்ன, அரபு கவிதையின் குறிக்கோள்கள் இரண்டை குறிப்பிடுக. இந்த குறிக்கோள்கள் என்ன சொல்லிக்கிறதானே? குறிக்கோள்கள் அல்லது உள்ளடக்கங்கள் அல்லது வடிவங்கள் வகைகள் எது வந்தாலும் ஒன்றுதான். சரியா? ரைட், எல்லாமே ஒன்றுதான். நீங்க படிச்சுக்கிறது அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் மத, அல் ஹிஜா, அல் வசுஃப், அல் கசல் அண்டு அதுல ஏதாவது ரெண்டு எழுதுனா சரி. அதுதான் குறிக்கோள்கள். சரியா? ரைட், ஓகே, ரைட். பாருங்க, இந்த பேப்பர் வந்து எங்கிட்டு பேப்பர்னு தெரியல. ரைட், தரம் 11 மாதிரி வினாத்தா. சரியா? அப்ப ஒரு ஃபைனலாக எடுக்கப்பட்ட ஒரு வினாபத்திரமாகத்தான் நீக்கணும். அப்ப அதுல கேட்டுக்கிற கேள்வியை பாருங்க, 10ஆம் ஆண்டு கேள்விதான் வந்திருக்குது. சரியா? எனவே நீங்க தயவு செஞ்சு 10ஆம் ஆண்டுக்குரிய பாடப்பரப்புகளையும் பார்த்துட்டு தான் போகணும். ரைட். ஜாஹிலியா கால கவிதைகளின் கருப்பொருட்கள் 2 தருக. சொல்லுங்க பாக்க, என்ன கருப்பொருட்கள் இருக்குது? குலப்பெருமை, போர், பெண்கள். குலப்பெருமை, போர், பெண்கள். சரியா? குலப்பெருமை, போர், பெண்கள். ரைட், ஓகே, வெரி குட். இதுல சொற்கள் இருக்குது. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. யானைப்படையினர் என்ன சொல்? அஸ்ஹாபுல் ஃபீல். அஸ்ஹாபுல் ஃபீல். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. என்ன? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. எதுல வார? என்ன சூறால வார? ஞாபகம் வார? அச்சமூட்டி எச்சரிக்கை முத்தசிர்ல வார. யா யுஹல் முத்தசிர். முத்தசிர்னா போர்த்தி கொண்டிருப்பவர். யா யுஹல் முத்தசிர், போர்த்தி கொண்டிருப்பவரே. பும், எழுந்து நிற்பீராக. ஃபஅன்திர், ஃபஅன்திர் ரெண்டாம் கருத்து என்ன? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. சரியா? அப்ப அன்சிர், ஃபஅன்சிர் என்றதுதான் மேலும், அன்சிர் என்றதுதான் மேலும். பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி பாடமாக்கி இருப்பீங்க? ஃபஅன்சிர், ஃபஅன்சிர் என்றே எழுதினா சரி. வெற்றி, வெற்றியை குறிக்கின்ற சொல் என்ன? வந்தான், வந்தது. இதா வந்தால், நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வின் உதவி, வல் ஃபத்ஹ், ஃபத்ஹ்ண்டா வெற்றி. லேசா ஞாபகம் வச்சு கொள்ளலாம் புள்ளகள். நீங்க படிச்சிருப்பீங்க மக்கா வெற்றி அப்படி என்று. மக்கா வெற்றி அப்படித்தானே? இஸ்லாம் பாடத்துல மக்கா வெற்றியை பத்தி நீங்க சில நேரம் படிச்சிருப்பீங்க. ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8.
அப்ப ஃபத்ஹு மக்கான்னு சொல்ற. ஃபத்ஹு மக்கா என்ன? ஃபத்ஹு மக்கா. அப்ப அப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இப்ப வெற்றி, ஃபத்ஹ் என்பது வெற்றி. அப்ப அல் ஃபத்ஹ் எழுதினா சரி. எப்போது தேவையுமற்றவர் சமத் அஸ்ஸமத். சமத். அஸ்ஸமத். அல்லாஹு சமத். அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவர். சரி, ஓகே, ரைட். அதே மாதிரி பாருங்க இந்த சொற்கள். அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பதங்களை விளக்குக நிக்குது. இப்ப வாங்க, நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க யாரும் கேட்டீங்க தானே, குறிப்பிடுகன்னு சொன்னா குறிப்பிட்டா போதும், விளக்குகண்டு வந்தா தானே விளக்கணும் அப்படியாண்டு. இங்க பாருங்கம்மா, விளக்குகண்டு தான் இருக்குது, சரியா? இப்ப உங்களுக்கு தெரியுமா இதுக்கு எத்தனை மார்க்ஸ் அண்டு? யாரு தெரியும்? யாரு தெரியும்? ஒரு சொல்லுக்கு எத்தனை மார்க்ஸ் யாரு தெரியும்? இப்ப உதாரணமாக தக்கபீர், இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? அரை, சரியா? இதுக்கு அரை, இதுக்கு அரை, சரியா? இதுக்கு அரை, ரைட், இதுக்கு அரை, ரைட். இந்த 4 சொற்களையும் நீங்க எழுதினாத்தான் உங்களுக்கு இன்னும் 2 புள்ளிகள் கிடைக்கிறது. எத்தனை புள்ளி? 2 புள்ளி. இப்ப நான் சும்மா கேட்கிறேன், இந்த தக்கபீர் என்ற சொல்லுக்கு நீங்க விளக்க போனா இப்படி விளக்குறது அரை மார்க்ஸுக்கு 7 மார்க்ஸ். சார் அந்த அரபுல வர கேள்விய அந்த அரபுக்கு விட எழுதலாம், அதை பிரிச்சு எழுதலாமா? உங்களோட தனி எழுத்தா அரபால சேர்த்து எழுதலாம். அரபுல வர கேள்வியா பிரிச்சண்டா? அந்த மசது நிகழ்வு அந்த தனியம்மா சாத் தால இல்ல தனி இல்ல எழுதலாம். இல்ல நீங்க அப்படியா மீம் இப்படியா? மீம் சீன் அப்படியா? இப்படியா? இப்படியா? இல்ல இல்ல நீங்க இப்படி எழுதவான, நீங்க எழுதலாம் தானே வாப்பா, அது என்னடா கஷ்டமா? இல்ல மீம், சரியா? சீன், உதாரணமா நான் எழுதுறேன் சீன் தால், அவ்வளவுதான் மசது, சரியா? பெருசா கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அத இப்போ உதாரணமாக நாங்க பார்த்தோம் ஃபத்ஹ், அல் ஃபத்ஹ், சரியா? இல்லாம், அது நீங்க எழுத்து அழகாய்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை, சரியா? அந்த எழுத்து வந்தா சரி, சரியா? ஃபத்ஹ், சரியா? ரைட், ஓகே. நீங்க அதை கூட்டாக சேர்த்துக்கிற நல்லம, சரி. இப்போ நீங்க சொல்லுங்க வாங்க பிள்ளைகள், ஒரு சொல்லுக்கு அரை மார்க்ஸ் தான் கொடுக்குறேன்னு சொன்னா இந்த விளக்கு ரெண்டு வந்திருந்தா இப்படி விளக்குற விளக்கேலுமா? சொல் மட்டும் அரபிலக்கிணைய பாடத்துல இந்த சொற்களை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யப்படாது, முடிவெடுத்து அது விளக்க போகப்படாது. தக்கபீர், அதுக்கு நீங்க பெருமைப்படுத்துவீராக எழுதிட்டு இது என்னென்னமோ எழுத போறீங்க, அல்லாஹு அக்பர் அப்படி இப்படி எழுத இயலாது, சரியா? பிராக்டிக்கலாக அது கஷ்டம் இல்லையா? ரைட். எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாராம்சத்தை குறிப்பிடுகாண்டு வந்தாலும் நீங்க கதையிட மொழிபெயர்ப்ப முழுமையாக எழுதுங்கன்னு சொல்றேன், விளங்கினா? அதே போல பின்வர் கோடிடப்பட்ட சொற்களின் பொருளை விளக்குகன்னு வந்தாலும் பொருள் எழுதினா போதும் என்று சொல்றேன், விளங்கினா? தஜ்வீ சட்டத்தை குறிப்பிடுகாண்டு வந்தாலும் குறிப்பிட்ட சொற்களை கோடடிச்சிக்கிற குர்ஆன் வசனத்தை எழுதி, சொல்ல எழுதி, சட்டத்தை எழுதி, அங்கே விளக்கத்தை நீங்கள் எழுதணும். அதுதான் பொருத்தம், விளங்கினா பிள்ளைகள்? அதுதான் பொருத்தமான விட. ஓகே, சரியா? ரைட். இதுல பாருங்க, எதுகுலூன, எதுகுலூன என்ற கருத்து என்ன? நுழைகிறார்கள் அல்லது நுழைவதை என்றிருக்கிற, நுழைவது என்றாலும் சரிதான, நுழைகிறார்கள். ரைட். அல்லதி யுகதிபு என்ன? அரைத அல்லதி யுகதிபு என்ன? பொய்ப்பித்தார். பொய்ப்பித்தார், பொய்ப்பிக்கின்றவன், பொய்ப்பிக்கின்றவன் என்ற கருத்துல வார, சரியா? ரைட், ஓகே. அடுத்து அஸ்ஸைஃப், அஸ்ஸைஃப் என்றா கோடைகாலம். கோடைகாலம். ரைட். அப்ப இந்த பேப்பர்ல நீங்க பார்க்கலாம், இந்த 3 சொற்களும் 10ஆம் ஆண்டுல வாருது, சரியா? இது சூரத்துல் நஸ்ர், இது சூரத்துல் மாஊன், இது சூரத்து குரைஷ். இது 11ஆம் ஆண்டுல வாருது, சூரத்துல் முத்தஸ்ஸிர். எனவே இங்க வரக்கூடிய கேள்வியும் எப்படி வரும்னு சொல்லலாது, வழங்கினா அவளுக்கு. அதாவது சொற்கள் என்ன சொற்களாக இருக்கும் என்று எங்களை திட்டவட்டமாக சொல்ல இயலாது. ரைட். பாருங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிப். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் யாது? என்ன உவமானம்? பாலடைந்த வீடு. பாலடைந்த வீடு. உவமேயம் என்ன?
அல் குர்ஆனில் சிறு பகுதியேனும் மனனமிடாத உள்ளம். வெரி குட். ஓகே, பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. என்ன துஆ? அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. சரியா? நான் சொல்லிட்டேனா ஃபுல்லா? அப்படியா? ஆ ஓ சொல்லிட்டேனா? என்ன செய்ய அவசரப்பட்டுட்டேன் நானும். ரைட். ஓகே 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 சரி. அப்ப அதை அப்படி எழுதுறது. என்ன சந்தர்ப்பத்துல இந்த துவா நாங்க ஓதுறது? கடினமான காரியங்கள் கடினமான காரியங்கள் இலகுவாக அமைந்திட ஓதும் துவா. விளங்கினா? ஒரு காரியம் கடினமானா அது இலகுவாகிறதுக்கு நாங்க இந்த துவாவை என்ன செய்யணும்? ஓதணும். சரியா? ரைட். ஓகே ரைட். அடுத்த பாருங்க, இத கொஞ்சம் பாருங்க. அரபு தமிழ்ல எழுதுற விஷயம். சரியா? அரபு தமிழ்ல எழுத வரலாம். ஏன்னா இன்ஷால்லா வரலாம். இதுல என்ன வாக்கியம் இருக்கிற தமிழ்ல வாசிங்க பார்க்க. தேடா இருக்கிற. சரி, இப்ப உண்மையிலேயே அரபு தமிழ்ல எழுத்துக்கள் ஈக்கிறதான். மொத்தமாக அரபு தமிழ் எத்தனை எழுத்துக்கள் ஈக்கிற? 39 எழுத்துகள் ஈக்கிற. சரியா? 39 எழுத்துகள் ஈக்கிற. புள்ளிகள் இணைக்கப்பட்டு 39 எழுத்துகள் ஈக்குது. இந்த 39 எழுத்துகளையும் கருத்துல கொண்டுதான் அரபு தமிழ்ல வாக்கியம் எழுதணும் இல்லை. சரியா? ரைட். உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற அரபு எழுத்துக்களை கொண்டு எழுதினா போதும். இப்ப தேடா, அரபுல தேனாவும் இல்லை டானாவும் இல்லை. அப்படித்தானே? ட என்ற எழுத்து அரபுல இல்லை. தே அண்டு இல்லை, த அண்டு தான் இருக்குது. த தி து அப்படி சொல்லலாம். த ஃபத்ஹா வச்சா த, கஸ்ரா வச்சா தி, லம்மத் வச்சா து, சுக்கூன் வச்சா இத், சத்து வச்சா இத். ரைட், அப்படித்தானே? சரியா? அப்ப டானா இல்லை. சரி, இப்ப இல்லாத ஒரு சொல். ரைட். அப்ப அப்படி இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு தெரிந்திருக்கின்ற இந்த 2 எழுத்துகளுக்கும் நெருக்கமான சொற்களை கொண்டு நாங்கள் எழுதுறது. அவ்வளவுதான். சரியா? ஓகே. எஸ் எஸ். ஓகே, அப்ப நாங்க எப்படி எழுதுற? தேடா இப்படி எழுதுற. சரியா? தேடா, தீ தீதா, தீதான்னு தான் வரும். தேதா இப்படித்தான் வரும். சரியா? திரவியமே. அப்ப தி நாங்க ஹரக்கத் வைக்க தேவையில்ல. நல்லா கேட்டாலும் சும்மா எழுத்து தி ர, தி ர. அப்புறம் விக்கு வானானா வி, அப்புறம் ய, அப்புறம் மேண்டத்தை மீ என்று எழுதுற. திரவியமே இப்படி எழுதுற. விளங்குனா? தேடா திரவியமே, தேடா திரவியமே. சரியா? ரைட். அதே போல தேனின்ப, தேனின்ப என்றத இப்படி எழுதுற. ரைட். தி நீ இன் ப. சரியா? பார்த்துருங்க. தி தி தேன்றத டி என்று வச்சா ஹரி. அப்போ அவ்வளவு லேசா எழுதலாம். அப்புறம் நின்ப 2 நூனா போடுற, அப்புறம் பானா போடுற. தேனின்ப. அவ்வளவுதான். சரியா? இந்த மாதிரி எழுதி கொண்டா போதும். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க ஜைனப் மகள். அரபு தமிழ்ல ஒரு செய்யுள்ள வரக்கூடிய கவி வரிய தந்து. சரியா? ஒரு செய்யுள்ள வரக்கூடிய ஒரு வரிய தந்து அந்த வரி என்ன செய்யுள்ள இருக்குது என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்படி என்று சரியா? ஓகே. அப்படி எஸ், நீங்க அது கொஞ்சம் பார்த்து கொண்டுதான் போக வேண்டி வரும். 11ஆம் ஆண்டுல கடைசி பக்கத்துகள்ல சில கவிவரிகள் இருக்குது. ரசூல் மாலையில வரக்கூடிய, மீசான் மாலையில வரக்கூடிய சில கவிவரிகள் இருக்குதுன்னா, 100 மசாலால வரக்கூடிய கவிவரிகள் இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு கொண்டு போக பாருங்கோ. கடைசி வருஷம் அந்த கேள்விகள் வந்திருந்த அந்த ஒரு வரி ஒன்றை தந்து அந்த வரி இந்த கவிவரி காணப்படக்கூடிய செய்யுள் யாது என்று வந்திருந்த. எனவே கொஞ்சம் அதை பார்த்துட்டு தான் போவாகிறேன். முனாஜாத் மாளிகை பார்த்துட்டு போங்க. இல்ல அந்த அளவு நுணுக்கமாக எழுத்து பிழை எல்லாம் பார்க்கறது இல்ல. சரியா? ரைட்.
சஹாபாக்கள்ல கவிஞர்களாக இருந்தவங்க யாரு யாரு சொல்லணும், சொல்லுங்க பார்க்க. என்ன சார்? சஹாபாக்கள்ல கவிஞர்களாக இருந்தவங்க யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இல்ல இல்ல, இருந்திருக்கலாம். அலி அல்லாஹுன்னு அவங்க எங்களுக்கு நாங்க அவர் உண்மையில ஒரு அறிவின் கருவூலம் தான். ஆனா நாங்க அவங்கள விட்டுட்டு வேற யாரு, சரி சொல்லுங்க பார்க்க. முஸ்அப் ரதி இல்ல வாப்பா, நானே சொல்றேன். சரியா, ஜைத் இப்னு சாபித். சரியா, ஓகே. ஹஸ்ஸான் இப்னு சாபித், ரைட். அபு மூசா அல் அஷ்அரி, அமாரோட பாட புத்தகத்துல வார அப்துல்லா இப்னு ரவாஹா, இதுல இஸ்லாம் பாட புத்தகத்துல வார அப்துல்லா இப்னு ரவாஹா, அமாரி காபி இப்னு மாலிக், ரைட். உட 11ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கிற, அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். அரபு தமிழில் உள்ள சட்ட நூல்கள் 2 குறிப்பிடுக. என்ன சட்ட நூல் இருக்குது? ஃபதஹுல் கரீம், ஃபதஹுல் ரஹீம். சட்ட நூல், சட்ட நூல். ஃபத்ஹுல் கரீம் தய்யான், சட்ட நூல் அல்ல. ஃபத்ஹுத் தய்யான். அடுத்தது ஆலிமுல் அரூஸ், அஹ்காமுல் முஸ்லிமீன், சட்ட நூல்கள். சரியா, ஆலிமுல் அஹ்காமுல் அரூஸ் என்பது முஸ்லிமீன், எஸ் அஹ்காமுல் முஸ்லிமீன். சரியா, இல்ல ரைட். ஃபதஹுல் தய்யான். ஃபத்ஹுத் தய்யானும் அஹ்காமுல் முஸ்லிமீனும். ஃபத்ஹுத் தய்யான் அஹ்காமுல் முஸ்லிமீன். சரியா, ஓகே ரைட், ஓகே. சார் அரபு தமிழ்ல ஹரக்கத் வைக்கிறீங்களா? வைக்க வேண்டிய அவசியம் இல்ல மகன், நீங்க வச்ச போறீங்களா? அரபு தமிழ் பார்ட் 1ல 4 மார்க்ஸ்க்கு மட்டுமா வரும்? அத்தான் அரபு தமிழ்ல வளமையாக 4 வார்த்தை தான் கேள்வி கேட்டு வாரது. 5வது கேள்வியா வார பார்ட் 1ல. பார்ட் 2ல வாரது சிறு குறிப்புல வார. இப்ப நீங்க அங்க பழமொழியை விட்டுற ஐடியா இருக்கிறதா இருந்தா சிறு குறிப்பு எழுத இயலாது, அப்படித்தானே? உங்களுக்கு தெரியுந்தானே, இப்ப பேப்பர் ஸ்ட்ரக்சர் தெரியும் தானே. இப்ப கடைசி கேள்வி துவா, பழமொழி, சிறு குறிப்பு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய வீணா. இப்ப நீங்க பழமொழி செய்யற ஐடியா இல்லாட்டி அங்கே சிறு குறிப்புல கை வைக்க இயலாது. சரி, அப்ப அதனால நீங்க பார்ட் 1ல வரக்கூடிய வினாவுக்கு ரெடி ஆகிக்கொண்டா போதும். கொண்டு ஒரு வாக்கியத்தை அந்த அரபு தமிழ் எழுத வேண்டி வரும், அல்லது அரபு தமிழ்ல உள்ள ஒரு வாக்கியத்தை தமிழ் எழுத வேண்டி வரும், அல்லது ஒரு செய்யுளை தந்து இந்த செய்யுள்ள நீங்க அரபு தமிழ்ல எழுதி இந்த செய்யுள் இந்த கவிவரி என்ன செய்யுள்ள காணப்படுகின்றதுன்னு கேட்டு வரும், அல்லது அரபு தமிழ் என்றால் என்னென்று வரும். அரபு தமிழ் நூல்கள் 2 குறிப்பிடுகண்டு வரும். அரபு தமிழில் உள்ள தப்சீர் நூல் ஒன்றையும் சட்ட நூல் ஒன்றையும் குறிப்பிடுகண்டு வரும். அரபு தமிழ் போன்று காணப்படக்கூடிய வேறு மொழிகள் 2 குறிப்பிடுகண்டு வரும். இப்படி ஒவ்வொரு மாய் வரும். சரியா, ஓகே. ஓகே ரைட் ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. இப்ப பாருங்களேன், இப்ப உதாரணமாக இந்த உரைநடை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கானல் பல்லாஹு ஜாலிசன். இந்த உரைநடையில வந்திருக்கின்ற வினாக்களை பாருங்க. உக்துப் அல் உன்வானல் முனாசிப். அப்ப நான் சொன்னேன், அல் உன்வான்னு சொல்ல கண்டாலே நீங்க என்ன செய்யணும், அது தலைப்பை தான் கேட்டு வந்திருக்கிற, அப்ப தலைப்பு எழுதுற. சரியா, கைஃப கானல் பல்லாஹ். அடுத்தது நீங்க கட்டாயமாக இந்த சொற்களை பொருள் தெரிஞ்சுக்கணும். என்ன, கைஃபண்டா எப்படி, மத்தாண்டா எப்போது, ஐநண்டா எங்கே. சொல்லுங்க பார்க்க. அப்படி மாதாண்டா என்ன கருத்து? மாதா என்ன, மாஹு வேண்டு வந்தா மாஹு வேண்டாலும் என்னதான். சரியா, அரபு இலக்கிய பாடத்துல நாங்க சொல்லி தரது என்னண்டா மாஹு வேண்டு வந்தாலும் என்னதான். மண்ணண்டா கருத்து என்ன? மண் யார்? மண்ணண்டா யார்? மன்ஹு வேண்டு வந்தா அவர் யார் சார்? இல்ல, அதுவும் அரபு இலக்கிய பாடத்துல மன்ஹு வேண்டு வந்தாலும் யாருதான். சரியா, மன்ஹு வேண்டா யாருதான். ஓகே, அந்த அவர்களை தேவையில்ல. மாஹு அது என்ன, அது எங்களை தேவையில்ல. விலகினா அவளுக்கு மாஹு வேண்டு வந்தாலும் மாண்டு வந்தாலும் மாதாண்டு வந்தாலும் என்ன, மண்ணண்டு வந்தாலும் மன்ஹு வேண்டு வந்தாலும் யாருதான். சரியா, அந்த சொற்களுக்கான பொருள் தெரியணும். இப்ப லிமாதாண்டா என்ன? லிமாதா எதற்காக? ஏன், எதற்காக வேண்டி, ஏன், எதற்காக வேண்டி. இந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தெரியணும். சரியா, ரைட், ஓகே, வெரி குட். அப்ப கைஃப அண்டா என்ன கருத்து? கைஃப என்றா என்ன? இப்ப
எப்படி எப்படி இப்ப கைஃப கானல் ஃபல்லாஹ் விவசாயி எப்படி விவசாயி இருந்தார்? விவசாயி எப்படி Yes. இந்த 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 மாதிரி கேள்வி வந்தா லேசி. ரைட், விவசாயி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்குது ஆரம்ப வரியிலே விடையா இருக்குது. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் இருக்குது, இருக்குதா இல்லையா? கானல் ஃபல்லாஹு ஜாலிசன், அதான் விட, அவ்வளவு. சரியா? பின்னுக்கால சில சொற்கள் இருக்குது. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாக்கியா, அது ஃபுல்லா எழுதினாலும் பரவாயில்லை. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாக்கியா, இல்ல ஜாலிசன் என்ற சொல்லும் இதான் கடை விட. உண்மையில ஜாலிசன் என்ற சொல் தான் விட. அப்ப நீங்க தனிச்சொல்லாக எழுதினாலும் சரி, அந்த வாக்கியத்தை முழுமையாக எழுதி வச்சாலும் சரி. ரைட், அதே மாதிரி பாருங்க, கம் ரிஜாலன் அப்படின்னா கம் ரஜுலன் தானே, ரஜுலன் மர்ரூபிஹி. கம் என்ற கருத்து என்ன? கம் எத்தனை எத்தனை. இப்ப இந்த பாடத்துல எத்தனை என்று நீங்க என்ன படிக்கிறீங்க? எத்தனை என்று அதாவது எத்தனை இந்த பாடத்தை முழுமையாக பார்க்க கொள்ள கவுண்ட் பண்ணி சொல்றது ஆக்களோட எண்ணிக்கை மட்டும்தான். விளங்கினா? எத்தனை மனிதர்கள், எத்தனை மனிதர்கள். ரைட், அப்ப எத்தனை மனிதர்கள் வராங்க? 3 பேர். 3 பேர். 3 பேரை குறிக்கிற சொல்ல சலாசத்து ரிஜால், அவ்வளவுதான் விட. அப்ப மர்ரூபிஹி என்ற சொல்லுக்கான கருத்து தெரியாவிட்டாலும் கூட எங்களுக்கு அழகா எழுதலாம். சரியா? சலாசத்து ரிஜால். அடுத்த மாதா கால. மாதா கால என்றா என்ன கூறினார்? என்ன கூறினார்? அர்ரஜுலுல் அவ்வல், முதலாவது மனிதர் என்ன கூறினார்? என்ன கூறினார்? இந்த மாதிரி ஃபல்லாஹ், விவசாயியை கண்ட போது. இந்த மாண்டா போகுது. அப்ப இதுல வந்து முதலாவது மனிதர் என்ன கூறினார். அப்ப என்ன கூறினார்? சரியா? என்ன கூறினார் என்றத்தை மட்டும் எழுதினா சரி. அதுல கொஞ்சம் யோசிச்சு எழுதோண்டி விட வரும். அர்ரஜுலுல் அவ்வல் என்றா முதலாவது மனிதர், அர்ரஜுலு சானி என்றா இரண்டாவது மனிதர், அர்ரஜுலு சாலிசன்னா மூன்றாவது மனிதர். ரஜுலு சாலிசன் இருக்குது இல்லையா? பாப்போமாக்க. வக்கால சாலிசன் இருக்கிற இந்த இடத்துல வக்கால சாலிஸ், அந்த இடத்துல ஓகே. ஆனா அல்லவ்வல் முதலாவது, அஸ்தானி இரண்டாவது அண்டு வரும். அப்ப என்ன கூறினார் என்ற அந்த கூற்ற நீங்க சரியா எழுதினா போதும், அவ்வளவு. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? அடுத்த கடைசி ஒரு கேள்வி வந்திருக்குது. மாஹுவ தருஸ் ஃபி ஹாதிஹில் ஃபக்ரா. தருஸ் என்றா படிப்பினை. சரியா? தருஸ் என்று வரலாம், நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்ல இபுரா என்று வரலாம், படிப்பினை. ஃபாயிதா என்று வரலாம், படிப்பினை. சரியா? அப்ப மாஹுவ தருஸ், படிப்பினை என்ன? மாஹுவ தருஸ்னா படிப்பினை என்ன? ஃபி ஹாதிஹில் ஃபக்ரா, இந்த ஒரே பகுதியில் உள்ள படிப்பினை என்ன? படிப்பினையை நீங்க அரபால தான் எழுதணும். எப்படி எழுத போற சொல்லுங்க பாக்க. சபுர். அஸ்ஸபுர், இது நிக்கிறனா பொறுமையாக இருத்தல். அல் கனாஅ, திருப்தி. திருப்தி என்பது ஒரு படிப்பினை தான். தலைப்புல ஒரு படிப்பினை இருக்குது. அஸ்ஸபுர் படிப்பினை. பழகினா? ரைட். அஸ்ஸபுர் ஹுலுகுன் ஹசன், பொறுமையாக இருப்பது அழகிய நற்குணமாகும். ஹுலுகண்டா நற்குணம், ஹுலுகுன் ஹசன் நீங்க அரபு இஸ்லாம் பாடத்துல படிச்சிருக்கிற நற்குணம். அப்ப நான் சொல்ல போட்டு எழுதுற, அவ்வளவுதான். சரியா? இந்த மாதிரி கேள்விகள் வரும். இது கித்தத்தி சஹீரா, அதை கொண்டு கேட்டுக்கிற கேள்வி பாருங்க. தலைப்பு கேட்டு வந்திருக்கிற மஸ்முல் கித்தா, பூனையின் பெயர் என்ன? மஸ்முல் கித்தா, பூனையின் பெயர் என்ன? அப்ப என்ன? சமீரா. இஸ்முஹா சமீரா. சமீரா. இந்த பாருங்க, இஸ்மன்ற சொல் இங்க வந்திருக்குது, அதே சொல் இங்கே வந்திருக்குது. மாண்டா என்ன? அது இந்த சொல் எழுதினா சரி, இஸ்முஹா சமீரா, அவ்வளவுதான். கைஃப கானத் ஷக்லுஹா. ஷக்லுஹா தவீலா. இல்ல தவீலா இல்ல. ஷக்லுஹான்னு சொல்லி இங்க வந்திருக்குது. என்ன பாருங்க, ஜமீலா. ஜமீலா. ஜமீலா தான். கானத் ஷக்லுஹா ஜமீலா அல்லது ஷக்லுஹா ஜமீலா அல்லது ஜமீலா. கைஃப வஸஃப ஷாயிர் ஷஅரஹா, கவிஞர் அதனுடைய முடியை எப்படி வர்ணிக்கிறார்? ஷாயிர் என்றா கவிஞர், வஸஃப் என்ன வர்ணிக்கிறார். இப்ப ஷஅரஹா என்ற சொல் இங்க இருக்குது, இங்கே ஷஅரஹான்னு சொல் இருக்கிறார். நதீஃபா. இப்ப சில நேரம் உங்களுக்கு வஸஃப் என்றா என்ன, ஷாயிர் என்றா என்ன தெரியாவிட்டாலும் கூட நதீஃபா என்று எழுதலாம். என்ன? ஓகே, சரியா? ரைட். கடைசி எல்லாரும் பேர்த்தோல் கொஞ்சம் பேர் 77 பேர் இருந்து. இது இந்த படத்துக்கு மட்டும். சரி, ஓகே, ரைட். அப்ப
அதே மாதிரி இந்த கவிதையை தந்து பாருங்கள், அதை தமிழ்ல தான் கேள்வி கேட்டு வந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டிய 2 ஒழுக்கங்களை தருக. அப்ப கவிதையை நல்லா தமிழ்ல படிச்சுட்டு போனாலும் இன்ஷா அல்லாஹ் எழுதலாம். இக்கவிதையில் பெற்றோரை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள 2 அரபு சொற்கள் அல்வாலிதைன் அல்லபவைன். ரைட், ஓகே. அதே போல இக்கவிதையின் ஊடாக கவிஞரின் யோசனை, கவிஞரின் யோசனை என்றது ஒரு யோசனை தான் கேட்கிறேன். நீங்க விருப்பத்தை எழுதலாம். ரைட் ரைட். அதே போல சார் டிஸ்கஸ் பண்றாங்க சார் சில பேர். வஹ்பில்லஹும ஜனாஹ துல், அது நாங்க எங்கட சிலபஸ்ல வாரன்றதால குர்ஆன் கருத்து தந்தில்ல. சரியா? ரைட். எங்கட சிலபஸ்ல வார வசனம் இது. அப்ப அவர்கள் இருவருக்குமாக பணிவேணும் இறக்கையை தாழ்த்துவீராக. அப்ப இந்த கவிதைக்கு பொருத்தமான கருத்தை கவிதையிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. அப்ப கவிதையோட சம்பந்தப்படுத்தி அது எழுதணும். இக்கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முஃமினின் கதாபாத்திரத்துக்கு முரணான செயல் அது. சரியா? கதாபாத்திரத்துக்கு முரணான செயல் என்றால் பெற்றோரை கோபப்படுத்துறது. ரைட், ஓகே. அப்ப இது இது இந்த பேப்பர் வராது, அது அவளுக்கு தெரியும் தானே. சரியா? நான் சும்மா மாதிரிக்காக விளங்கப்படுத்தினது தான். அப்ப இந்த கேள்விகளை பார்க்கல தமிழால நல்லா படிச்சுட்டு போனாலும் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் விட எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ஓகே, ஓ சார். சரி. அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயங்களை நீங்க நல்லா மனசுல உள்வாங்கி கொண்டா நல்லா. சரியா? இப்ப சில நேரம் நீங்க உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வழிகாட்டல்களுக்கு வித்தியாசமான விஷயங்களை நான் சில நேரம் சொல்லி இருக்கலாம். ரைட். நீங்க குழம்பு கொள்ளப்படாது. நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதியலுமெண்டா உங்களுக்கு பூரணமான விடைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. கடைசியா நான் அந்த சூறாக்களை மட்டும் சொல்றேன். அதாவது சூரத்து குரைஷ், இதுவரையில வந்ததாத சூறாக்கள்: சூரத்து குரைஷ், ஓகே, சூரத்துல் கௌசர், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் இஸ்ரா. ரைட், ஓகே. படிப்பினைக்கு வந்து படிப்பினைக்கு என்ன சொல்றேன், நான் என்ன சொன்னேன் படிப்பினைக்கு? அல் தரஸ். ஆ தரஸ். ஒன்று அத்தாரிஸ், ஓகே. இப்ரா ஒன்றுன்னா இப்ரா அத்தாரிஸ். அடுத்தது அல் ஐபுரா. ஒன்று அத்தாரிஸ். சரியா? அத்தாரிஸ், ஓகே. அத்தாரிஸ், ரைட். அத்தாரிஸ் என்றா படிப்பினை. அடுத்தது என்ன? அல் ஐபுரா. அல் ஐபுரா என்றாலும் கருத்து என்ன? படிப்பினை. அல் ஐபுரா. சரியா? ஐபுரா இபாவ அல் ஐபுரத்து ஒன்றாலும் கருத்து படிப்பினை. சரியா? இன்னொரு சொல்லன்னு சொன்னேன், அல் ஃபாயிதா. அல் ஃபாயிதா என்றாலும் கருத்து என்ன? படிப்பினை. அல் ஃபாயிதா, படிப்பினை. சரியா? ஓகே. இதெல்லாம் என்ன படிப்பினையை குறிக்கின்ற சொற்களா? ரைட், ஓகே. சரி. சரி, இந்த சூறாவுல நல்லா படிக்கணுமா? என்ன சூறாவை? நான் சொன்ன சூறாக்களையா? ஓ சார். இப்ப அது வந்து நான் சொல்றது என்னன்னா, அந்த சூறாக்கள் இதுவரைக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு வர இல்லாத சூறாக்கள். இப்ப சில நேரம் டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல அந்த வினாத்தாள தயாரிக்கின்றவர் அந்த சூறாக்களை முற்படுத்தி எடுக்கலாம் எடுப்பார்ன்றதில் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும்? எடுக்கலாம் என்ற ஊகத்தோடு அதை கொஞ்சம் கூடுதலாக படித்தா சரி. ஓகே, விளங்குனா? ஓ சார். ஓகே, ரைட். அடுத்த படிப்பினைக்கு ஒரு அரபிக் வேர்ட்ஸ் அகைன். ஓகே, நான் சொன்னேன். ஹைர், ஓகே. வேற எதுவும் டவுட் இல்லை தானே? இல்ல சார். ஓகே. இன்ஷா அல்லாஹ் நீங்க சிறந்த முறையில படிச்சு புள்ளிகள் எடுக்கணும். யார்? நஸ்ஹான் 92 மார்க்ஸ் எடுத்துக்கிறார். அப்படியா? ஓகே, ஹைர். மற்றவங்களும் எக்ஸாம் செஞ்சு முடியும். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட மார்க்ஸுகளை இதோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட பேப்பரையும் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க வகுப்பு நிறைவு கொண்டு வரோம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபீக்கும். சார். வலைக்கும் ஜஸாக்கல்லாஹ் அஸ்ஸலாம். ஓகே. 98 மாஷா அல்லாஹ். மன்ஹாட 98. ரைட். ப்ரொவின்ஸ் பேப்பர் எங்களுக்கு அனுப்பினா பிரயோசனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா மகள்? மன்ஹா என்ற நம்பர் இருக்கிறது தானே? நோட் 777379918 எல்லார்ட்டையும் இருக்குமேனா, இல்லாமல் போகாதுன்னா அனுப்பினா கொஞ்சம் மற்றவங்களுக்கும் பிரயோசனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே, ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக். சார் நம்பரை கொமரான் சொல்லுங்க. ரைட், ஓகே. நான் சொல்றேன். நோட் 777
ஓகே 379918 சரியா மகன் ஓ சார் ஓகே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே பார்க்கல்லா நாளைக்கு எக்ஸாமா நாளைக்கு எங்க எக்ஸாம் டபுள் ஏ யாரு பேரு தெரியல டபுள் ஏ இருக்குது நாளைக்கு எங்க மகள் எக்ஸாம் என்ன ஸ்கூல் என்ன ஜோன் என்ன ப்ராவின்ஸ் ரிப்ளையே காணல ஹைர் ஓகே சரி நாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் சரி. நிறைவு கொண்டு வரோம் ஒரு நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார், மிஸ் ஆயிட்டு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ரைட் ஓகே நாட் 777379918 சரியா இதுதான் நம்பர் ஓகே சரியா இப்ப ஓகே ஓகே சார் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஓகே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சரியா ரைட் سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام. வலைக்கும் அஸ்ஸலாம் சார்.